சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் ஆனந்த பிருந்தாவன கேலிலோலம் ஸ்ரீநந்த கோபிருந்த பதானுயாயி சானந்த கோவிந்த பதாரவிந்தம் ஆனந்த பிருந்தாவன மாதனோத்து. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்றைய தினம் ஒரு அற்புதமான சரித்திரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். இது பகவானை பற்றிய சரித்திரம்னு சொல்வதை விட பகவானுடைய அன்புக்கு பாத்திரமான பகவானுடைய உயிர் நண்பனான ஒருவருடைய சரித்திரம். இது ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தில் 80, 81 ஆகிய 2 அத்தியாயங்களிலே இந்த சரித்திரம் சொல்லப்பட்டுள்ளது. பாகவத புராணம் 10வது ஸ்கந்தம் 80ஆம் அத்தியாயம். கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்சித் பிராமணோ பிரம்மவித்தமஹா. கண்ணபிரானுக்கு ஒரு இளமைக்கால நண்பர் இருந்தார். கிருஷ்ணன் சாந்தீபனி என்ற குருவிடம் குருகுலவாசம் செய்த காலத்தில் அப்போது கண்ணனோடு சகமானாக்கராக பயின்ற இளமை காலத்து நண்பர் அவர் பிராமணகா. அவர் அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். பிரம்மவித்தமகா, வேதத்தை நன்கு அறிந்து உணர்ந்தவர். இந்த வேதத்தை உணர்ந்தவர் என்று சொல்வதுதான் பொருத்தமான வார்த்தை. சில விஷயத்தை படித்தார்னு சொல்லுவார், சிலதை கற்றார்னு சொல்லுவார், சிலதை உணர்ந்தார்னு சொல்லுவார். இப்போது ஏதோ ஒரு மேகசின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொன்னாராம், இந்த மேகசினை இவர் கற்று தேர்ந்தார்னார். அது நல்ல பக்தி மேகசின்லாம் இல்லை, ஏதோ தேவையில்லாத மேகசின்னு வச்சுக்கோங்க. அதை போய் கற்று தேர்ந்தார் இல்லை, அதெல்லாம் படிச்சுட்டு அதுவே போடாமல் இருக்கிறது நல்லது தான். அதிகபட்சம் படிச்சுட்டு தூக்கி போட்டார். அப்போ மேகசின் வெறும் நாளிதழ்னா படித்தார்னு சொல்லணும். இதே ஒரு குறிப்பிட்ட பாடம்னு வச்சுக்கோங்களேன். இவர் தமிழிலே முதுகலைக்கான தமிழை கற்றார்னு சொல்லுவோம். இல்லை, இவர் பிசிக்ஸ் அந்த பாடம் இயற்பியல் கற்றார்னு சொல்கிறோம். அப்போது ஒரு கலையாக இருக்குன்னா அதை கற்றார்னு சொல்லணும். ஆனால் வேதத்தை பொறுத்தவரை படித்தால் போதாது, கற்றால் போதாது, உணர வேண்டும். அதனால தான் வேதங்களை ஓதி உணர்ந்தவர்னு சொல்லுவார். ஓதினா மட்டும் போதாது, உணர வேண்டும். அதன் உருப்பொருளாக, அதன் மறைப்பொருளாக உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறான் என்று அந்த வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால இவர் எப்படின்னா, வேதத்தை வெறுமனை படித்தவர் அல்லர், வேதத்தை வெறுமனே கற்றவர் அல்லர், ஓதி உணர்ந்தவர். அப்படி ஒரு நண்பர் கண்ணபிரானுக்கு இருந்தார். அப்ப அந்தணர் வேதத்தின் சாரத்தை உணர்ந்தவர். விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியஹா. விரக்தகா இந்திரியார்த்தேஷு, தன் புலன்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்தாராம். கண்ணு கண்ட விஷயத்தை பார்க்காது, காது கண்ட விஷயத்தை கேட்காது. பகவானுடைய திருமேனியை தியானம் பண்ணுவார், பகவானுடைய புகழை கேட்பார். நாக்கு கண்டதை பேசாது, பகவானுடைய நாமங்களை பாடுவார். அப்படி புலன்களையும் அடக்கி இருந்தார். அதை விட முக்கியமா பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகா, தன் மனத்தையும் அடக்கியிருந்தாராம். ஏன்னா மனசை அடக்காம வெறுமன புலன்களை அடக்கினா அது சரிப்பட்டு வராது. சில பேர் என்ன பண்ணுவா, கண்ணு கண்டதை பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை அப்படி திருப்பி வச்சுருவா. ஆனால் மனசு அதையே நினச்சிட்டு இருக்கும். அதை பார்த்தா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு மனசு அதையே நினச்சிட்டு இருக்கும். அது பிரயோஜனமும் இல்லை. மேலும் தற்காலிகமாக இப்படி புலன்களை இழுத்து வச்சுட்டு மனசு அதையே நினச்சிட்டு இருந்தா மீண்டும் புலன்கள் அந்த விஷயத்தை நோக்கி தான் போகும். அப்போது புலனடக்கத்துக்கு மிகச்சிறந்த வழி என்னன்னா, புலனை அடக்குவதோடு நில்லாமல் இந்த புலன்களை பல விஷயங்களில் தூண்டும் மனத்தையும் சேர்த்து, அப்போ வெளி இந்திரியமாகிய புலன்களையும் அடக்கணும், உள் இந்திரியமாகிய மனத்தையும் அடக்கணும். மனசையும் சேர்த்து அடக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மளை அசைக்க முடியாது, கலக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. இப்போ ஒரு உணவுப் பொருள் அதை பார்த்தா நாக்குக்கு ருச்சி சாப்பிடணும்னு தோன்றதுன்னா இவர் நாக்கை அடக்கி வைக்கலாம். ஆனால் மனசை அடக்கலைன்னா நாக்கில் எச்சல் ஊறிண்டே தான் இருக்கும். அப்போ மனசையே அடக்கிட்டார்னா அதை சாப்பிடணுங்கிற எண்ணமே வராது. அதனால தான் புலனடக்கத்தை விட மனவடக்கம்ங்கிறது இன்னும் முக்கியம் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அடியேன் ஒரு டயபெட்டிஸ் கோர்ஸ் படித்தேன். இந்த கும்பகோணத்தில் தான் குவாலிட்டி இன் வீகாவில் 1 இயர் கோர்ஸ், மாதம் ஒரு கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ் அந்த குவாலிட்டி இன் வீகா ஹோட்டலில் பார்த்தா அங்கே நடத்துவார்கள். சுற்றி நிறைய ரவுண்ட் டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரவுண்ட் டேபிள்ஸில் மருத்துவர்களான நாங்கள்லாம் உக்காந்துருப்போம். அங்கே இன்னொரு டாக்டர் கிளாஸ் எடுப்பார். இது ஹோட்டலில் அந்த கிளாஸ்லாம் நடக்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த டேபிள், ஒரு டேபிளில் சுற்றி ஒரு 5 டாக்டர் உட்காந்துருப்போம். இது போல் ஒரு 10-15 டேபிள் இருக்கும். வரிசையாக ஒரு பொருளாக கொண்டு வந்து வைப்பார்கள். அது என்ன பொருள் நமக்கு பேரும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றா கொண்டு வந்து வைப்பா. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா டாக்டரும் அதை எடுத்து சாப்பிடுவா. நான் மட்டும் வேண்டாம் 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 இப்படியே சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நிலையில் அந்த சர்வரே பார்த்துட்டார், இவர் எதுவும் சாப்பிட மாட்டாருன்னு தெரிஞ்சுட்டு 2-3 கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் நம்ம டேபிளில் எதுவுமே வைக்காமல் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தார். என் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் கேட்டார், ஏன் சார்னு கேட்டார்.
இல்லை சார் நமக்கெல்லாம் வெளியில் சாப்பிட்ற வழக்கம் கிடையாது, நம்ம அது சாப்பாடு அதை சாப்பிட்றது தான் வசதி, பகவானுடைய பிரசாதம் பெருமாள் பிரசாதம் தான் சாப்பிடுவோம், இது ஹோட்டல்லாம் வழக்கம் இல்லைன்னு. யாருக்கு சார் தெரிய போகிறது சாப்பிடுங்கன்னு. நீங்கள் எங்கேயா உபன்யாசகர் ஸ்வரூபத்தோடு வந்தால் பார்த்துட்டு உபன்யாசகர் சாப்பிட்றாரே கேள்வியெல்லாம் வரும். நம்மளாலே தானே சார் இருக்கோம், யார் சார் பார்க்க போகிறாங்க சாப்பிடுங்கன்னார். நான் சொன்னேன், வெறும்ன நாக்கை மட்டும் அடக்கி வச்சுருந்தா சாப்பிட்ணுன்னு தோணும். நான் என் மனசையே பழக்கிட்டேன், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மனசையே பழக்கிட்டேன். அதனால் நாக்கிலேயே எச்சல் ஊறாது, எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு. எதுக்குன்னா நம்ம கதையை நாம் தான் சொல்லி ஆகணுங்கிறது வேறு விஷயம். ஆனால் என் கதைங்கிறதுக்காக சொல்லலை. மனத்தை நாம் அடக்கிட்டோம்னா புலனை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது அதை நோக்கி போகாது. அதனால் இவர் என்ன பண்ணாராம், விரக்தா இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. இந்த இடத்துல ஆத்மாங்கிறது மனசை குறிக்கிறது. பிரசாந்த ஆத்மானா மனசை சமநிலையில் சாந்தமாக வைத்துக்கொண்டு ஜிதேந்திரியா புலன்களையும் வென்று விட்டார். அப்போ அவருடைய கண் பகவானுடைய திருமேனியைத்தான் தரிசிக்கும், மற்றதை பார்க்காது. தலை பகவான் திருவடிகளை வணங்கும், காது பகவானுடைய புகழை கேட்கும், மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கும், நாக்கு அவன் நாமங்களை பாடும், கரங்கள் தூமலர் தூவி அவனை தொழும், கால்கள் திருக்கோவிலை நோக்கி நடக்கும், சரீரம் பகவானுக்காக தொண்டு செய்யும். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணிர் துவந்த்வ சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்தபாத துளசிம் மூர்தன் நமாதோக்ஷஜம் என்னும்படி இவர் தன் புலன்களை அடக்கி ஆண்டு வந்தார். அந்தணர் குலம் வேதத்தை ஓதி உணர்ந்தவர், மனத்தையும் புலன்களை அடக்கினவர். எதிர்ச்சயோபபன்னேன வர்த்தமானோ கிரகாஸ்ரமி. அவருக்கு பணத்தாசையெல்லாம் கிடையாது. எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். நம்முடைய கர்மாதீனமாக பகவானுடைய சித்தப்படி நமக்கு என்ன கிடைக்கிறதோ, பகவானுடைய சங்கல்பம் என்ன கொடுக்குறானோ அந்த செல்வத்தை கொண்டு வாழ்வாரே ஒழிய பணம்னு பணத்துக்கு பின்னாடி போக மாட்டாராம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடியவராக அவர் வாழ்ந்தார். எல்லாம் சரி, அவர் பேரே சொல்லலையே. வேதம் படித்தவர், புலன்களை அடக்கினவர், இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழும் அந்தனர். அவர் யாரு? அவருக்கு சுதாமா என்று இயற்பெயர். ஆனால் அவருக்கு குச்சேலர்னு பேர் வந்துருத்தான். ஏன் குச்சேலர்னு பேர் வந்ததுன்னு பாகவத புராணத்துக்கு வீரராகவிய வியாக்கியானத்தில் வீரராகவ சுவாமி காட்டுறார். குத்சிதம் சேலம் அஸ்ய இது குச்சேலஹா. இவருக்கு ஏன் குச்சேலர் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, சேலம்னா வஸ்திரம்னு அர்த்தம். இன்றைக்கும் புடவைய சேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, சான்ஸ்கிரிட்டில் சேலம்னா ஆடைன்னு அர்த்தம். கூனா கிழிந்தன்னு அர்த்தம். கூச்சேலன்னா கிழிந்த ஆடை, கந்தலாடைன்னு அர்த்தம். இவர் இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழறேன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கார். பணங்காசு எதுவும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை, அதனால கந்தலாடை அணிந்து இருப்பாராம். இவர் கந்தலாடையோடைய வரதை பார்த்து 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 என்ன எடுத்து, ஏய் கந்தலாடை அப்படியே அவரை கூப்பிட ஆரம்பிச்சுட்டாலாம். கூச்சேலர், கந்தலாடைன்னு அவருக்கு பேர் வந்துருத்தான். சில பேர் அடிக்கடி பச்சை சட்டை போட்டுன்னு வந்து ஏய் பச்சை சட்டை வந்துட்டானான்னு கேட்பா. அதுபோல இவர் கந்தலாடை அணிந்து அணிந்து குத்சிதம் என்றால் கிழிந்த, சேலம்னா ஆடை, குத்சிதம் சேலம் அஸ்ய இதி குச்சேலஹா. கந்தலாடையோடு இருப்பவர் குச்சேலர் என்றே அவர் வழங்கப்பட்டார். சுதாமாங்கிற பேரை மறைஞ்சு போச்சு அந்த ட்ரெஸ்ஸை வச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதினா ஆடையை வச்சு தான் ஆடையே ஜட்ஜ் பண்ணுறா. அன்னைக்கும் அப்படி இருந்திருக்கு. அதனால குச்சேலர்னு பேர் வச்சுட்டாலும். இவருடைய மனைவியின் பேர் என்ன? சுஷீலா, அப்புறம் கல்யாணி, அப்புறம் ஆனால் இந்த ரெண்டுமே சொல்லலை. அவர் மனைவிக்கு பாகவதத்தில் என்ன பேர் சொல்லியிருக்குன்னா, தஸ்ய பாரியா குச்சேலஸ்ய க்ஷுத்க்ஷாமாச்ச ததாவிதா பதிவ்ரதா பதிம்பிராக ம்லாயதா வதனேனவா. அவருடைய மனைவிக்கு க்ஷுத்க்ஷாமான்னு பேராம். ஆனால் அதுவும் காரண பெயர். சான்ஸ்கிரிட்டில் க்ஷுத் அப்படின்னா பசின்னு அர்த்தம், க்ஷாமானா வாடி போனவள்னு அர்த்தம். அவள் மனைவிக்கு க்ஷுத்து க்ஷாமா, பசியிலே வாடி போனவள், அதுதான் அவளுடைய பேரான் இல்லையே. அப்புறம் சுஷீலா கல்யாணின்னு சொல்கிறாளேன்னா அது ரெண்டு இடத்துல குச்சேலர் தன் ஒய்ஃப் அப்படி கூப்பிடுறார். சுஷீலா நல்ல குணம் கொண்டவளே, கல்யாணி மங்களமானவளே அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். அதனால சுஷீலா கல்யாணின்னு சொல்கிற வழக்கம் இருக்கே ஒழிய அவளுக்கு க்ஷுத்க்ஷாமா என்று தான் பாகவதத்திலே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட சுகபிரம்மம் சேர்த்து சொல்கிறார், க்ஷுத்க்ஷாமாச்ச ததாவிதா. பேர் எப்படியோ அப்படியே தான் ஆளும் இருந்தான்ட்டார். பேர் பசியால் வாடுபவள், ஆளும் பசியால் வாடுபவள். பல நாள் பட்னி கிடந்து பசியாலேயே வாடி 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 இழைத்த உடலோடு இருந்தாலாம். பதிவ்ரதா, நல்ல கற்புக்கரசியாக தன் கணவனான குச்சேலர் தான் தெய்வம்னு அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு ஒரு நாள் இந்த பெண்ணாகிய க்ஷுத்க்ஷாமா
தன் கணவரான குச்சேலர்கிட்ட வரா. பதிம்பிராக ம்லாயதா வதனேனவா, வாடி போன முகத்தோடு, பசியில் ஏற்கனவே வாடினவள் ஒரு நாள் ரொம்ப வாடி போய் தன் கணவர்கிட்ட வந்தாளாம். க்ஷுக்ஷாமா தரித்ரா சீதமானாசா வேப்பமானா அபிகம்யச்ச நனு பிரம்மன் பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி. இப்போ தன் கணவரான குச்சேலரிடம் வருகிறாள் அந்த மனைவியாகிய க்ஷுக்ஷாமா. தன் கணவர்கிட்ட சொல்றாளாம், தரித்ரா, நாம் ஏழ்மையிலே துன்புற்று கொண்டிருக்கிறோம். சீதமானா, அப்படியே வருந்தி, வேப்பமானா அபிகம்யச்ச, நடுங்கி கொண்டு, ஏன்னா பேசுறதுக்கு கூட தெம்பு இல்லையாம், அவ்வளோ நாள் பட்டினி கிடந்திருக்கா. அதனால அந்த ஏழ்மையிலே வாடி வருந்தி வதங்கி தன் கணவர்கிட்ட வந்து சொல்றா, ஏன் சுவாமின்னு நாம் இப்படி கஷ்டப்படணும்? நீங்களும் கஷ்டப்பட்டு நானும் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். சரி, நம்ம விதி எப்படி கஷ்டப்படணும்னா சரி, ஆனால் உங்கள் நண்பர் யாரு? நீங்கள் யாரோட நண்பர்? சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய நண்பர். அவ அப்படி சொல்லலையா, சகா சாக்ஷாத் ஸ்ரீயப்பதிகின்னா, மகாலட்சுமியின் கணவனுக்கே நீங்க நண்பராச்சேன்னா. ஏன்னா எந்த மகாலட்சுமி எல்லா செல்வத்தையும் அடியார்களுக்கு அள்ளித்தரக்கூடியவளோ அந்த லக்ஷ்மிக்கே கணவனாக இருப்பவன் உங்களுடைய நண்பன். அந்த கிருஷ்ணனுக்கு நண்பனாக இருந்தும் நீங்கள் இப்படி வறுமையில் வாழ வேண்டுமா என்று இந்த மனைவி தன் கணவனை பார்த்து கேட்கிறாள். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது என்ன சரித்திரம், குச்சேலர் சரித்திரம். அது ஆரம்பத்தில் சொல்லாமல் அப்படி சுற்றி வளைச்சு கொண்டு வரும். அதனால கிருஷ்ணனுக்கு நெருங்கிய நண்பர் இந்த சுதாமா என்று அழைக்கப்படும் குச்சேலர், கந்தலாடை. மனைவியோ க்ஷுக்ஷாமா பசியில் வாடுறா. அவள் கணவர்கிட்ட கேட்குறா, நாம் இப்படியா வாடணும்? உங்கள் நண்பரான கிருஷ்ணன்ட்ட போய் நீங்கள் உதவி கேட்கக்கூடாதா? அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர்? பிரம்மண்யஷ்ச சரண்யஷ்ச பகவான் சாத்வதர்ஷபா. பிரம்மண்யஷ்ச, வேதம் கற்றவர்கள்ட்ட பகவான் மிகுந்த மதிப்பு கொண்டவன். வேதம் படித்தவாளை கொண்டாடுவான் பகவான். மேலும் சரண்யஷ்ச, காலில் விழுந்தவா எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன். தமுபைஹி மகாபாக சாதுனாம் ச பராயணம். நல்லோர்களுக்கெல்லாம் ஒரே கதி அந்த பகவான் தான். ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்? கதியாக பகவான் இருக்கும்போது, நமக்கு அபயமளிக்க காப்பதற்கு பகவான் இருக்கும்போது, கையில் வெண்ணையை வச்சுன்னு யாராவது நெய்க்கு அலைவாளா? போங்களேன், உங்கள் நண்பர்கிட்ட உதவி கேளுங்களேன். தாஸ்யதி திரவிணம் பூரி சீதத்தே தே குடும்பினே. நீங்கள் கஷ்டப்படுறத மட்டும் அவர் பார்த்தார்னா நீங்கள் போய் ஒன்றும் கேட்க வேண்டாம். இதே கந்தலையாடையோடு நீங்கள் போனாலே போதும், ஐயோ என் நண்பனுக்கு இவ்வளோ கஷ்டமா என்று நிறைய செல்வத்தை அந்த பகவான் அள்ளி கொடுப்பான். கேட்கவே வேண்டாம், கேட்காம கொடுப்பான் பகவான். ஆஸ்தே துனா துவாரவத்யாம் போஜ விருஷ்ணி அந்தகேஸ்வரஹா. அதுக்காகத்தானே பக்கத்திலேயே துவாரகேலேயே பகவான் எழுந்தருளி இருக்கார். உங்களை என்ன வைகுண்டம் வரைக்குமா போக சொல்கிறேன், பார்க்கடல் வரைக்குமா போக சொல்கிறேன்? இதோ துவாரகையை ஆண்டு கொண்டு துவாரகாதீசனாக பகவான் விளங்கி கொண்டிருக்கிறான். நேராக போனா உங்களை பார்த்தாலே பகவான் கொடுக்க மாட்டானா? ஏன் அவனை நோக்கி போக தயங்குகிறீர்கள்? தருவானா மாட்டானான்னு சந்தேகம் வேண்டாம். இந்த மனைவி கணவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. க்ஷுக்ஷாமா குச்சேலரை பார்த்து சொல்றா, ஸ்மரத பாத கமலம் ஆத்மானம் அபி யச்சதி கிந்து அர்த்தகாமான் பஜ நாத்திய பீஷ்டான் ஜெகத்குரு. அந்த பகவானுடைய திருவடிகளை இருந்த இடத்திலேருந்து நீங்க தேடி போக வேண்டாமா? இருந்த இடத்திலேருந்து ஒரே ஒரு நிமிஷம் பகவானுடைய திருவடிகளை தியானம் பண்ணா அவளுக்கு மோட்சத்தையே கொடுக்கறான் பகவான். அப்படி இருக்கும்போது அவனை தேடி போற உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த உலகியல் செல்வத்தை கொடுக்க மாட்டானா? அப்போ நின்ன இடத்துல தியானம் பண்றவாளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் பகவான். தேடி வந்தவாளுக்கு வெறும் உலகியல் செல்வம் தானே, அதை கொடுக்க மாட்டானா? ஏன்னா மோட்சம்ங்கிறது ரொம்ப பெருசு. வைகுண்டம் போய் அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் பெற்று பகவானை அனுபவிப்பது தி கிரேட்டஸ்ட். அதை ஒரே ஒரு நிமிஷம் தன் திருவடியை நினைச்சவாளுக்கு கொடுத்துட்றான். அப்படி இருக்க நீங்க உங்க இருப்பிடத்திலேருந்து இருந்த இடத்துல இல்லை, அவர் இடத்துக்கு தேடி போறேன். தேடி போய் உங்கள் வறுமையை சொல்லும்போது உங்க கஷ்டத்தை அவன் தீர்க்காமல் இருப்பானா? அதனால நான் சொல்கிறேன், அவரை நாடி செல்லுங்கள் என்று மனைவி சொன்னாள். இதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தார் நம்ம குச்சேலர். அவருக்கு ஒரு சின்ன தயக்கம். கிருஷ்ணன் நம்ம கிட்ட நட்பு பாராட்டுறான் அப்படின்னா அந்த நட்பை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. நான் கிருஷ்ணனுடைய நண்பன் என்பதை சாக்கா வச்சுட்டு எனக்கு பணம் கொடுன்னு கேட்டால் நியாயமானு யோசிச்சாராம். ரெண்டாவது பாயிண்ட் யோசிக்கிறார், நம்ம பக்தியை விலை பேசலாமா? நம்ம பகவானுக்கு பக்தனாக இருக்கிறோம். நான் உனக்கு பக்தன், நான் உனக்கு என்னென்ன கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த கைங்கரியத்துக்கு இதான் பில்லு, இந்த பில்லுக்கு இந்த அமௌண்ட் எனக்கு கூடுன்னு கேட்டுட்டா அவன் பக்தனா வியாபாரியா? ஆமாம், பக்தன்னா அன்புங்கிறது எந்த பிரதிபலனும் எதிர்பாராது இருக்க வேண்டுமே. இது ஏதோ வேலை செஞ்சுட்டு பில்லு கொடுத்து கூலி கொடுன்னு கேட்குற மாதிரி, நான் இத்தனை நாள் உங்ககிட்ட பக்தனாக இருந்தேன், அதுக்காக எனக்கு இத்தனை ரூபாய் கொடுன்னு நாம் கேட்டுவிட்டா அது நியாயமாக இருக்குமா? இப்படி பலவாறு தனக்குள் சிந்திக்கிறார் குச்சேலர்.
அதாவது அவர் அவ்வளோ கிரேட், பகவான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறான், தன்னுடைய நண்பர்னு அபிமானிக்கிறான்னா அவருக்கு எவ்வளோ உயர்ந்த உள்ளம் பாருங்கோ. இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தாராம். கடைசியா ஒரு முடிவுக்கு வரார் குச்சேலர். ச இத்தம் பாரியயா விப்ரஹா பகுஷ பிரார்த்திதோ மிருதுஹு அயம் ஹி பரமோ லாபஹா உத்தம ஸ்லோக தர்சனம். கடைசியா குச்சேலர் ஒரு முடிவுக்கு வந்தாராம். நம்ம மனைவி போய் காசு கேடு பணம் கேடு அதெல்லாம் சொல்றா. எது எப்படி இருந்தாலும் அவ சொன்ன ஒரு விஷயம் சரி, கிருஷ்ணனை தானே போய் தரிசனம் பண்ண சொல்றா. கிருஷ்ணனை தரிசிப்பது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ பணம் கேட்கறதுக்கு நம்ம போக வேண்டாம், மனைவி சொன்னாலேங்கிறத ஒரு சாக்கா வச்சுட்டு அப்படியே துவாரகைக்கு போய் கண்ணபிரானை ஒரு முறை கண்ணால் தரிசித்து விட்டு வந்தால் அது வாழ்விலே அடி எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். பணம் கேட்குறோம், கேட்காம விடுறோம், பக்தியை விலை பேசுகிறோம், பேசலை, அதெல்லாம் அப்புறம். கிருஷ்ண தரிசனம் என்பது நமக்கு உத்தேசியம் தானே, அதை பெறலாம் தானே. இந்த இடத்துல பாருங்க, வீரராகவ சுவாமி வியாக்கியானம், உத்தம ஸ்லோகஸ்ய பகவதோ தர்சனம் இத்யத பரமோலாபகா விப்ரலாபஸ்து ஆனுஷங்கிகா இத்தியபிப்ரேத்திய. நமக்கு பகவானுடைய தரிசனம் தான் பெரிய லாபம். அதுக்கு மேலே அவனா பார்த்து செல்வம் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காம இருந்தால் கொடுக்காம விடட்டும், நம்ம கிருஷ்ணனை தரிசித்து விட்டு வருவோம். அதில் என்ன தப்பு இருக்கு? ஜீவாத்மா அவசியம் செய்ய வேண்டிய காரியம் பரமாத்ம தரிசனம். புறப்படுவோம்னு முடிவெடுக்கிறார் குச்சேலர். ஆனால் மறுபடியும் ஒரு தயக்கமா. மனைவிட்ட சொல்றார், பகவான்கிட்ட போறோமே வெறுங்கையோடு போகலாமா? இதி சஞ்சிந்திய மனசா கமனாய மதிந்ததே அப்பியஸ்தி உபாயனம் கிஞ்சித்து கிரகே கல்யாணி தீயதாம். இங்க கல்யாணி, ஏன் மங்களமானவளே, நீ கண்ணன்ட்ட போன்னு சொல்ற, பகவான்கிட்ட போனா வெறுங்கையோடு போகக்கூடாது. உபகாரம் காணிக்கைன்னு ஏதாவது ஒன்று கொண்டு போகணும். அது நம்மளால முடிஞ்சது, முந்திரி பருப்போ திராட்சையோ கற்கண்டோ அல்லது புஷ்பமோ, நம்மளால என்ன முடியுமோ ஏதோ ஒன்று கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பிக்கணுமே ஒழிய வெறுங்கையோடு நாம் செல்லக்கூடாது. அதே போல தான் ஆச்சாரியனை சேவிக்க போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, ராஜாட்ட போனாலும் வெறுங்கையோடு போகக்கூடாது, குழந்தைய பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாதான். அதனால தான் எங்கேயாவது குழந்தைய பார்த்தா ஏதோ பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கி வந்திருக்கு, சரி அந்த கெட்ட பழக்கம் பண்ண வேண்டாம்னு விட்டுருங்க. ஆனால் குழந்தைய பார்க்குறவா அட்லீஸ்ட் கடைசியாக என்ன பண்ணுறா, அவ வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 ரூபா நோட்டோ 200 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ குழந்தையோட கையுக்குள்ளே திணிச்சிட்டு போய்ட்றா பாருங்க. ஏன்னா குழந்தையை வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது, ராஜாவை வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது, ஆச்சாரியனை வெறுங்கையோடு பார்க்கக்கூடாது, பகவானையும் வெறுங்கையோடு போய் தரிசிக்க கூடாது. ஆகையினால தன் மனைவிட்ட குச்சேலர் கேட்கிறார், ஏதாவது இருந்தால் சொல்லு, உபாயனம் காணிக்கை ஏதோ ஒன்று கையிலே எடுத்து செல்ல வேண்டும், என்ன இருக்குன்னு கேட்டார். அவ பார்த்தா நம்ம வீடு தான் தினமும் ஏகாதசியாச்சே, இங்கே ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் போய் விசாரிக்கிறேன்னு அக்கம் பக்கம் இருக்கும் அந்த கிராமத்திலே உள்ள வேதம் படித்தவா வீட்டில் போய் கொஞ்சம் அவல் வாங்கிட்டு வந்தாலும். அவள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவல் கொடுத்தா. அது எல்லாத்தையும் ஒரு பழைய கந்தல் துணியில் மூட்டை கட்டிட்டு வரா. எவ்வளோ அவல் கிடைச்சதுன்னா 4 கைப்பிடி அவல் கிடைச்சதாம். பல வீட்டில் போய் யாச்சகம் கேட்டு பிக்ஷை கேட்டு கரெக்டாக 4 கைப்பிடி அவல் மட்டும் கிடைச்சதான். யாச்சித்வா சதுரோ முஷ்டீன் விப்ரான் பிருதுக தண்டுலான் சேலக்கண்டேன தான் பத்வா பர்தரே பிராதாத் உபாயனம். ஒரு பழைய வஸ்திரத்தில் அந்த 4 கைப்பிடி அவலை வச்சு அதை ஒரு துணி முடிப்பாக கட்டி தன் கணவர் கையில் கொடுத்து, நீங்கள் தானே கேட்ட காணிக்கைன்னு ஏதாவது கொடுக்கணும்னு, இந்த 4 கைப்பிடி அவல் தான் காணிக்கை. அன்றைக்கி வெறும் 4 கைப்பிடி கிடைச்சதுங்கிற குறை தீர்வதற்காகவோ என்னவோ, இங்கே பாருங்க எவ்வளோ அவல் கொண்டு வச்சுட்டா பாருங்க. இன்னைக்கு குச்சேலர் சரித்திரம் என்பதற்காக இங்கே அன்றைக்கு குச்சேலருடைய மனைவிக்கு 4 கைப்பிடி அவல் தான் கிடைச்சது. இதோ எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கண்ணபிரானுக்கே சமர்ப்பணம் என்று இவ்வளோ அவல் நிறையா இன்னைக்கு வந்துருது. அவல் 4 கைப்பிடி அவலை மூட்டை கட்டி குச்சேலர் கையில் கொடுத்துட்டா. இப்போ அந்த சின்ன கந்தலாடை மூட்டையை எடுத்துட்டார் குச்சேலர். இப்போ துவாரகையை நோக்கி புறப்படுறார். இப்போ மனத்திரையில் குச்சேலர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். நாமும் அப்படியே கும்பகோணத்திலேருந்து புறப்படுகிறோம். குச்சேலரோடு மானசீகமாக துவாரகையை நோக்கி நாமும் செல்கிறோம். இப்போ குச்சேலர் சிந்திக்கிறார், எனக்கு கிருஷ்ணன் தரிசனம் கொடுப்பானா? கிருஷ்ணன் எங்க, நான் எங்க? அவன் எவ்வளோ பெரிய ராஜா, நான் சாதாரண ஏழை அந்தணன். அந்த கிருஷ்ணன் எவ்வளவு வசதியான இடத்துல இருக்கான், நான் எவ்வளோ ஒரு சின்ன குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த கிருஷ்ணனுக்கு என்ன முதல்ல நினைவு இருக்குமா? ஏன்னா எவ்வளவோ வேலை இருக்கும், அதுக்கு மத்தியில் இந்த பழைய நண்பன்னு ஞாபகம் வச்சுருப்பானா? ஒருவேளை ஞாபகம் வச்சுருந்தாலும் என்னோட பேசலாம் அவருக்கு நேரம் இருக்குமா? எவ்வளோ பிஸியாக இருப்பார். ஒன்றுமில்லாத நாமே பிஸிங்கிறோம், பகவான் எவ்வளோ பிஸியாக இருப்பார். சதாநாதாய விப்ராக்ரியா
பிரயயௌ துவாரகாம் கில கிருஷ்ண சந்தர்சனம் மஹ்யம் கதம் ஸ்யாத் இதி சிந்தயன். எனக்கு கிருஷ்ண தரிசனமா? இது எப்படி? இது சாத்தியமில்லையே, சாத்தியமில்லையே. ஏன்னா நாடாளும் வண்ணமையில் காவியத்தில் அவன் தலைவன், நாட்டில் உள்ள ஏழைகளில் 1000ல் நான் ஒருவன், மாளிகையே அவன் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்த மகான் இல்லத்தை நாடுவது எங்கே கூறு? ஊரெல்லாம் தூங்கையிலே விழித்திருக்கும் என் இரவு, உலகமெல்லாம் சிரிக்கையிலே அழுதிருப்பாள் என் மனைவி, பாதையிலே வெகு தூரம் பயணம் போகின்ற நேரம் கண்ணனை என் மனம் தேடும், காண முடியுமா காண முடியுமா காண முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டு ஓடும் மேகங்களை பார்த்துட்டே குச்சேலரும் போயிட்டிருக்கார். இப்படியே பயணித்து பயணித்து துவாரகையை சென்று அடைகிறார். த்ரீணி குல்மானி அதீதாய திஸ்ரஹ் கஷ்சாச்ச சத்விஜஹா விப்ரோகம்யாந்த விருஷ்ணீனாம் கிரகேஷு அச்சுத தர்மிணாம். துவாரகையை சுற்றி 3 கோட்டை மதில்கள் இருக்கின்றன. 3 கோட்டை மதில்களையும் கடந்தார். அதுக்கப்புறம் 3 கட்டு சேனைகள் இருக்கான், 3 கட்டு செக்யூரிட்டி, அதையும் கடக்கிறார். அதையெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் விருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜர்கள், இவர்களுடைய வீடுகள், குடியிருப்புகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் கடக்கிறார். 3 கோட்டை மதில்கள், அதுக்கப்புறம் 3 கட்டு சேனைகள், அதுக்கப்புறம் பல பல திருமாளிகைகள், எல்லாவற்றையும் கடந்து போனா 16,008 அரண்மனைகள் இருந்ததாம். ஏன்னா கிருஷ்ணன் 16,008 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு மாளிகை என்று அமைத்து 16,008 மாளிகைகள்ல 16,008 வடிவங்களோடு கண்ணபிரான் விளங்குறானா. இப்போ குஜேலர் போய் பார்த்தார், மலைச்சு போயிட்டார். ஒரே மாதிரி அச்சசல் டிட்டோ, எந்த வேறுபாடும் இல்லை. 16,008 மாளிகைகள் இருக்கு. அதுல ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்கு. சகார சந்தியோபகமாதி சத்தமஹா ஹுதானலோ பிரம்மஜஜாப வாக்யதஹா. அந்த 16,008 இல்லங்களில் இருந்தும் புகை வெளியே வந்ததாம். அது என்ன புகை? அக்னிஹோத்திர புகை. 16,008 திருமாளிகைகளிலும் கிருஷ்ணன் உட்காந்து அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கானா. நாம் பொதுவாக என்ன பண்ணிடுறோம், ராமர்னா நல்ல அனுஷ்டானக்காரர், கிருஷ்ணன்னா சும்மா பெண்களோட விளையாடிட்டு நிறைய கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறோம். ஆனால் கொஞ்சம் பாகவதத்தை நல்லா கவனிச்சா தெரியும், கிருஷ்ணனை போல அனுஷ்டானம் பண்ணவா யாருமே கிடையாது. 16,008 கல்யாணம் பண்ணிட்டார்னா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு அக்னி வளர்த்து அந்த அக்னியை பராமரித்து 16,008 மாளிகைகளிலே அந்த அக்னியை வைத்து 16,008 இடங்களிலும் 16,008 வடிவங்கள் எடுத்துக்கொண்டு அத்தனை அக்னிஹோத்திரம் தினந்தோறும் பண்ணின நித்யாக்னிஹோத்திரி கண்ணபிரான். அதனால கிருஷ்ணன் என்ன பண்றானா, கார்த்தால எழுந்துந்தார். ரேமே ரமாபிஹி நிஜகாம சம்ப்ளுதா யதேதரோ கார்ஹகமேதிகான்ஷரன். தன்னுடைய இல்லற தர்மத்தை சரியாக அனுஷ்டிப்பானா. கிருஷ்ணன் கார்த்தால எழுந்தா சகார சந்தியோபகமாதி சத்தமஹா. கார்த்தால எழுந்து நீராடி விட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவானா கிருஷ்ணன். கிருஷ்ணன் எதுக்குப்பா சந்தியாவந்தனம் பண்ணணும்னா, அவர் பண்ணாதான் அதை பார்த்தாவது நாம பண்ணுவோம், அதுக்கு தான். ஏன்னா சந்தியாஹீனோ அசுச்சிஹி நித்யம் அனர்ஹ சர்வ கர்மசு எத் அன்யத் குருதே கர்மா ந தஸ்ய பலபாக் பவேத்னு சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுத்தமானவன். அந்த சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு வேற எந்த வைதிக கர்மா பண்ணுறதுக்கும் தகுதியே கிடையாது. ஒருவேளை மீறி அவன் வைதிக கர்மா பண்ணாலும் அதுக்கு பலன் கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் வேறு எந்த வைதிக கர்மா பண்ணாலும் அதுக்கு பலன் கிடையாது. எத்தனை கோவில் போய் எத்தனை அர்ச்சனை பண்ணாலும், எத்தனை உபன்யாசம் கேட்டாலும், எத்தனை பண்ணாலும் சந்தியாவந்தனம் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணால் இது எதுக்குமே பலன். நான் சொல்லலை, சாஸ்திர வாக்கியம். சந்தியாஹீனஹா அசுச்சிஹி. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அந்த வேளைக்கு தீட்டை அடைகிறான், அசுத்தமானவனாக ஆகிறான். நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு. எந்த கர்மா பண்றதுக்கும் அவனுக்கு அருகதையே கிடையாது. எது அந்யத் குருதே கர்மா ந தஸ்ய பலபாக் பவேத். மீறி பண்றேன்ட்டு பண்ணாலும் அது எதுக்குமே அவனுக்கு பலன் கிடைக்காது. இது நம்ம எப்போ உணர்வோம்? கிருஷ்ணனே பண்ணலைன்னா இப்போ பகவானே பூமியில் அவதாரம் பண்ணார், சந்தியாவதாரம் பண்ணல, நான் ஏன் பண்ணணும்னு கேட்போம். அதனால 16,008 வடிவம் எடுத்துட்டு 16,008 சந்தியாவந்தனம் கிருஷ்ணன் உட்காந்து பண்ணிட்டு இருக்கானோ. அடுத்து அக்னிஹோத்திரம். ஒவ்வொரு இல்லத்திலும் நாம் ஏதோ மேலோட்டமாக பார்க்கும் சிலர் கிருஷ்ணன் ஏன் சார் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேட்குறா. அவர் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டாரோ அத்தனை அக்னிஹோத்திர அக்னி வளர்த்துருக்கார். ஏன்னா திருமணத்தின் போது ஒரு அக்னி வளர்க்கிறா பாருங்க, அதை மரண காலம் வரை பாதுகாத்து வைக்கணும்னு சாஸ்திரம். அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறது அதே அக்னியில் தான் பண்ணணும். அதுவரை அந்த அக்னிக்கு வேதம் சொன்னபடி அக்னிஹோத்திரமோ ஸ்மிருதிகளில் சொன்னபடி அக்னி ஔபாசனமோ பண்ணணும். ஆனால் அது எல்லாருக்கும் விட்டு போயிடுத்து. அதனால் கடைசியாக என்ன பண்ணுறா, அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது அக்னியே இருக்காது. அதனால் அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணி புதுசாக ஒரு அக்னியை மூட்டி அதுக்கப்புறம் சம்ஸ்காரம்னு இதெல்லாம் நடக்கிறது.
ஆனால் அந்த அக்னிஹோத்திர அக்னிங்கிறத இன்னைக்கும் வச்சு பராமரிக்கக்கூடிய மகான்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அதை வைத்து தினந்தோறும் உபாசனை பண்ணுறதுங்கிறதா ரொம்ப வசதிம்பா. ஏண்டா நீ பேசுறிய, நீ என்ன பண்ணேன்னா, அதனால தான் நம்ம பெரியவா என்ன சொல்கிறா, இந்த 5 நாள் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இதான் பர்பஸ். ஏன் கல்யாணம் 5 நாள்னா, ஒரு நாளில் கல்யாணத்தில் எல்லாம் முடிச்சுடுறது, மிச்சம் 4 நாள் என்னப்பா பண்ண போகிறான்னா, அந்த அக்னிஹோத்திர அக்னியை அன்றைக்கே உடனே அன்றைக்கி தான் வளர்த்தோம் அக்னியை. இந்த வெளிநாட்டுக்காரன் தான் எதாக இருந்தாலும் விளக்கு அணைச்சி நெருப்பு அணைச்சி இப்படியே அவளுக்கு தான் பழக்கம். எதுக்கு கல்யாணமான அன்றைக்கே அந்த அக்னியை தூக்கி டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டான்ட்டு தான் அதை ஒரு அடுத்த 4 நாளாவது வச்சு ஒரு உபாசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இல்வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சிட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது அந்த அக்னியை பராமரித்து வைக்கணுங்கிறா. அதனால் அடியனுடைய கல்யாணம் 5 நாள் கல்யாணம் தான். 2019 5 நாள் கல்யாணம்னு அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது அந்த அக்னியை வச்சு பார்த்துட்டோம். எதுக்கு சொல்கிறேன், கண்ணபிரான் 16,008 அக்னியையும் வைத்து பராமரித்து அத்தனை அனுஷ்டானங்களும் பர்ஃபெக்டாக பண்ணி நித்திய அக்னிஹோத்திரியாக அனுஷ்டானத்தோடு விளங்குகிறான். இப்போ குச்சேலர் போய் பார்க்குறார், 16,008 மாளிகைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, அக்னிஹோத்திர புகை எல்லா மாளிகைகள்லேருந்து வருது. எதுக்குள்ளே போகலான்னு பார்த்தார், 16,008க்கும் நடுநாயகமாக ஒரு மாளிகை இருந்ததாம். அதுதான் ருக்மிணியோடு கண்ணன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாளிகை அரண்மனை. அங்கே போவோம்னு முடிவெடுக்கிறார் குச்சேலர். கிருகம் வியஷ்ட சகசிராணாம் மகிஷீணாம் ஹரேத்விஜா விவேஷ ஏகதமம் ஸ்ரீமது பிரம்மானந்தம் கதோயதா. இப்போ அந்த திருமாளிகைக்குள் குச்சேலர் போறாராம். இந்த இடத்த சுகபிரம்மம் வர்ணிக்கிறார், பிரம்மானந்தம் கதோயதா. வைகுண்ட லோகத்துக்குள்ளே நுழைபவர் எத்தகைய ஆனந்தத்தோடு எத்தகைய உணர்வோடு வைகுண்டத்துக்குள்ள போவாரோ, இந்த அரண்மனைக்குள்ளே செல்லும் குச்சேலர் வைகுண்டத்துக்குள்ள போறதாவே உணர்ந்துதான் உள்ள போனாராம். அதாவது வைகுண்ட யாத்திரைங்கிறது அர்ச்சிராதி மார்க்கம் என்று சாஸ்திரங்களிலே குறிப்பிடுவார்கள். ஒரு ஜீவாத்மா, முக்தி அடையக்கூடிய ஜீவாத்மா பகவானுடைய அனுகிரகம், ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்றுட்டான்னா அவனுக்கு தலையில் உள்ள மூர்தன்ய நாடி வழியாக ஜீவாத்மா என்பது வெளியேறும். அங்கேருந்து வெளியேறி பல லோகங்களை எல்லாம் கடந்து போகுமா. இதையெல்லாம் பரமார்த்த ஸ்லோகத்வயம் என்ற 2 ஸ்லோகங்களில் நடாதுரம்மாள் விளக்குகிறார். முக்தகா அர்ச்சிஹி, ஒளியின் உலகத்தை அடைகிறான். தின பகல் தேவத்தையின் உலகை அடைகிறான். பூர்வபக்ஷ வளர்ப்பிறை சுக்லபக்ஷ தேவத்தையின் உலகை அடைகிறான். அதுக்கப்புறம் ஷடுதங் உத்தராயண மாசம், அந்த உத்தராயணம் 6 மாசத்துக்கான தேவத்தையின் உலகத்தை அடைகிறான். அப்த அதுக்கப்புறம் 1 வருடம் சம்வத்சர தேவத்தையின் உலகத்தை அடைகிறான். வாத வாயுலோகத்தை அடைகிறான். அப்புறம் அம்சுமது சூரியலோகத்தை அடைகிறான். க்ளௌ சந்திரலோகத்தை அடைகிறான். வித்யுத் மின்னல் லோகத்தை அடைகிறான். வருணலோகத்தை அடைகிறான். அப்புறம் இந்திரலோகத்தை அடைகிறான். தாத்ரு பிரம்மாவுடைய பிரஜாபதியான பிரம்மாவின் லோகத்தை அடைகிறான். சீமாந்த சிந்துவாப்ளுதகா, அதுக்கப்புறம் விரஜா நதின்னு வைகுண்டத்தை ஒட்டி ஒரு நதி ஓடுமா. ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்க, அந்த ஊரின் பெருமைக்கு ஏற்றபடி பக்கத்தில் ஒரு நதி ஓடும். வைகுண்டம்னா விரஜா நதி, அதுபோல் திருநெல்வேலினா தாமிரபரணி, கும்பகோணம்னா காவிரி, அந்தந்த ஊர் பெருமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நதி. சென்னைனா அந்தந்த ஊர் பெருமைக்கு ஏற்ற மாதிரிங்கிற பாலாறுன்னு வச்சுக்கோங்க. அதனால அப்படி அந்தந்த ஊருக்கு ஏற்றபடி பக்கத்தில் ஒரு நதி ஓடிட்டே இருக்கும். வைகுண்டத்தை ஒட்டி விரஜா நதி ஓடும். அந்த விரஜா நதியிலே நீராடி இவன் மொத்தமாக உலகியல் சம்பந்தங்கள் எல்லாம் விடுபட்டு அதுக்கப்புறம் வைகுண்ட லோகத்துக்குள்ளே நுழையும் போது ஒரு ஜீவாத்மா எந்த ஆனந்தத்தை பெறுவானோ, முக்தோர் சிர் தின பூர்வ பக்ஷ ஷடுதங் மாச அப்த வாத அம்சுமது க்ளௌ வித்யுத் வருண இந்திர தாத்ரு மகித சீமாந்த சிந்துவாப்ளுதா ஸ்ரீவைகுண்டம் உபேத்திய நித்யம் அஜடம் தஸ்மின் பரபிரம்மணः சாயுஜ்யம் சமவாப்பிய நந்ததி சமம் தேனைவ தன்யம் புமான்னு அங்க போறவன் எத்தகைய ஆனந்தத்தை அடைவானோ, இந்த குச்சேலர் இந்த திருமாளிகை அரண்மனைக்குள்ளே நுழையும் போதே இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடு ஏகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் போய் அந்தமில் பாழ் கடந்து அழகார் விரசைதனில் குளித்து அங்கு அமானவனால் ஒளிக்கொண்ட சோதியும் பெற்று அமரர் வந்து வாழ்த்தி வழிநடத்த வைகுந்தம் புக்கு மாமணி மண்டபத்து சென்று அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாகியிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாராயணன் கிட்ட போகும் ஒரு ஜீவாத்மா அவன் எத்தகைய ஆனந்தத்தை அடைவானோ, இங்கே துவாரகையில் அரண்மனைக்குள்ளே செல்லும் போது அந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டார் குச்சேலர். இதுல இருந்து என்ன புரியுது? நாம அன்றாடம் கோவிலுக்கு போகும்போதும் வைகுண்டநாதனைத்தான் தரிசிக்கிறோங்கிற உணர்வோடு நாம் கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும்.
ஏன்னா அவதாரம் பண்ணி பகவான் பூமிக்கு வரான்னா பல பேர் என்ன நினைச்சுடுறா, ஏதோ பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டும் வருது, இல்லை அவதாரம் பண்ணி வராருன்னா ஒரு பவர் குறைஞ்சு போயிடுறது, அல்லது கோவிலில் உள்ள விக்கிரகம்னா அது பகவானை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல். கிடையவே கிடையாது. பகவான் எடுக்கக்கூடிய அவதாரத்தில் அவர் ஃபுல் பவரோடு தான் வருகிறார். இதை கீதையில கண்ணன் சொல்லியிருக்கிறான். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. இது கீதையில் கண்ணன் சொன்ன ஸ்லோகம். வைகுண்டத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட திருமேனி உண்டோ, எத்தகைய சக்திகள் உண்டோ, அந்த எல்லா சக்தியோடு அதே மாதிரி திருமேனியோடு தான் ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தன்னு அங்கே எப்படி இருக்காரோ அது போலத்தான் அவதாரங்கள் எடுக்கிறார். இதை ராமானுஜர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணார். திருக்கோவிலில் அர்ச்சாவதாரம்னு பகவான் வந்து எழுந்தருளும் போதும் வைகுண்டத்தில் என்ன பவர் உண்டோ அதே பவரோடு தான் வந்து எழுந்தருளி இருக்கிறார். அதனால் வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம் மாத்திரம் உள்ள சால கிராமத்துக்கும் அதே பவர் உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்மூர் பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு. ஏன்னா அஜகத் ஸ்வபாவம். எந்த நிலையிலும் பகவானுடைய குணங்களோ அவன் சக்தியோ அவன் திருமேனியின் பெருமையோ குறையவே குறையாது. அப்போ வைகுண்டநாதனுக்கு என்ன பெருமையோ கிருஷ்ணனுக்கு உண்டு. வைகுண்டத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்துக்கு என்ன ஏற்றமோ அது கண்ணன் எழுந்தருளி இருக்கும் அரண்மனைக்கு உண்டு. அதுபோலத்தான் நம்மூர் கோவில் நம்மூர் பெருமாளுக்கும் அந்த பெருமை உண்டு. அதை நாம ரியலைஸ் பண்ணாம இருந்தாலும் அனுகிரகம் பண்றது அது நம்ம பெருமாளுடைய எளிமைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவருக்கு அந்த பெருமை உண்டு. அதை குச்சேலர் உணர்ந்ததால் தான் அப்போ வைகுண்டத்தில் போய் பெருமாளை சேவிக்க போறோம்னா ஏனோ தானோன்னு போவோமா? அப்போ எவ்வளோ சின்சியரா போவோம். அப்போ இந்த அரண்மனைக்குள்ளே போகும்போதும் அந்த அனுபவத்தோடு தான் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஆனந்தத்தோடு அதை உண்மையாகவே அவர் உணர்கிறார். அந்த உணர்வோடு அவர் உள்ளே பயணிக்கிறாராம். இப்போ குச்சேலர் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே எழுந்தருளி இருக்கும் கிருஷ்ணன் குச்சேலரை பார்த்துட்டோம். ஏன்னா நாம பெருமாளை பார்க்குறோமாங்கிறது அப்புறம், அவர் நம்மளை பார்க்குறாராங்கிறது தான் முக்கியம். இப்போ உள்ள பார்த்தா தம் விலோக்கிய அச்சுதோ தூராத்து பிரியா பரியங்கம் அஸ்திதா சகசோத்தாய சாப்பியத்திய தோர்பியாம் பரியக்கிரகின் முதா. இப்போ கிருஷ்ணன் ருக்மிணி பிராட்டியோடு தங்க சிம்மாசனத்திலே எழுந்தருளி இருந்தான், அமர்ந்திருந்தானா. தூரக்க குச்சேலர் வரதை பார்த்தான். இவர் பயந்து நடுங்கிட்டு கிருஷ்ணனையே இவர் இன்னும் பார்க்கல. ஆனால் கிருஷ்ணன் குச்சேலரை பார்த்துட்டான். ஒரு நகைச்சுவை சொல்கிறா பாருங்க. எனக்கு ஐஜியை நன்னா தெரியும், நான் ஐஜிக்கு என்ன சுத்தமாகவே தெரியாது. அது பிரயோஜனம் இல்லை. நாம் பகவானை பார்க்குறோமா இல்லையாங்கிறத விட அவர் கண்ணால் நம்மை நோக்குகிறாரா இல்லையாங்கிறதா முக்கியம். சில பேர் பாருங்களேன், திருப்பதிக்கு ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு முதல் நாள் நைட்டு ஏசி ரூமில் தூங்கிட்டு கார்த்தால ஸ்ட்ரைட்டாக எழுந்து ஸ்பெஷல் தர்ஷன்னு பெருமாள் முன்னாடி போய் திருப்பதியில் நின்றுடுவா. இவர் பெருமாளை பார்த்திருப்பார், ஆனால் பெருமாள் அவரை பார்த்தாராங்கிறது கேள்விக்குறி. ஆனால் ஒரு ஏழை பக்தன் 7 நாள் நடந்து போயிருப்பான், 7 மலை நடந்தே ஏறி போயிருப்பான். அவன் பெருமாள் முன்னாடி ஒரு நொடி நிற்கிறதுக்கு முன்னாடி ஜருகண்டின்னு தள்ளியிருப்பா. ஆனால் இவன் பெருமாளை பார்த்தானோ இல்லையோ பெருமாள் அந்த ஏழை பக்தனைத்தான் நன்றாக பார்த்திருப்பான். அப்போ அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், அவர் நம்மளை பார்க்கிறாரா இல்லையாங்கிறதா முக்கியம். இப்போ குச்சேலர் கண்ணனை பார்க்கும் முன் கண்ணன் குச்சேலரை பார்த்தான். தூரக்க குச்சேலர் வரத இவனுடைய கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் தூரத்தில் வரும் குச்சேலரை கண்டன. சகசா உத்தாய, உடனே எழுந்தானா கிருஷ்ணன். ஒரு வேதம் படித்தவர் என்னை தேடி வந்திருக்காருன்னு கிருஷ்ணன் எழுந்தானா. அப்புறம் அபியத்திய, அவரை நோக்கி ஓடினானா. குச்சேலருக்கே ஒன்றும் புரியல. யார்ட்டையாவது கிருஷ்ணனை பார்க்கணும்னு சொல்லலாம், யாராவது காவலாளி இருப்பாளான்னு தேடின்னு இருந்தா தோர்பியாம் பரியக்கிரகின் முதா, 2 தோள்களாலும் குச்சேலருடைய 2 தோள்களை அப்படி கிருஷ்ணன் கட்டி அணைச்சு குச்சேலரை ஆற தழுவி கொண்டு, நண்பா ஞாபகம் இருக்காடா, என்னை தேடி வந்தாயா? இவருக்கு ஒண்ணுமே புரியல. கிருஷ்ணனுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? நான் கிருஷ்ணனை பார்க்க முடியுமா? இவர் என்னென்னலாம் சிந்திச்சுட்டு போனார். அவர் காவியத்தில் தலைவன், நான் 1000 ஏழைகளில் நான் ஒத்தேன், மாளிகை அவன் வீடு, மரக்கிளையில் என் கூடுன்னு போனார். அங்கே போனா அவன் நன்றாக தழுவி கொண்டானா. அது ஆச்சரியம் இல்லை. பகவான் கருணையை நினைச்சு நாமெல்லாம் கண்ணீர் விடுறோமோ இல்லையோ. சக்யு பிரியஸ்ய விப்ரர்ஷேகே அங்க சங்காதி நிர்வதா பிரீத்தோ விமுஞ்சன் அப்பிந்தூன் நேத்ராபியாம் புஷ்கரேக்ஷணா. அந்த தாமரை கண்ணனாகிய கிருஷ்ணன் இப்படி இவர் ஆற தழுவி கொண்டான் குச்சேலரை. குச்சேலரும் அப்படியே கண்ணனை தழுவுகிறார். அந்த தன்னுடைய நண்பனின் ஸ்பர்ஷம் பட்டதாலே கிருஷ்ணனுக்கு ஆனந்தம் அதிகரித்து கண்ணனுடைய தாமரை கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வந்து அந்த ஆனந்த கண்ணீர் குச்சேலர் மீது பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! கிருஷ்ணனுடைய கண்ணீர் துளி அதை குச்சேலர் தன் தோள்களிலே வாங்கி
தழுவி கொண்டார். அப்படி அவர் ஆற தழுவினான். அவர் தோளிலே ஆனந்த கண்ணீர் சிந்தினான் கண்ணபிரான். சிந்திவிட்டு அவர் அப்படியே 2 கையும் பிடிச்சு அழிச்சுன்னு வந்தான். ருக்மிணியும் எழுந்து நின்று இருக்கா. இதுவரை சிம்மாசனத்தில் ஏக்க சிம்மாசனத்தில் ருக்மிணியும் கண்ணபிரானும் வீற்றிருந்தார்கள். ருக்மிணி எழுந்து நின்னுட்டா. இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணா, தான் எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தானோ அதே சிம்மாசனத்துல குச்சேலரை கொண்டு வந்து உட்கார வச்சானா. அதோபவேஷ்ய பரியங்கே ஸ்வயம் சக்யு சமர்கணம் உபாகிருத்திய அவனிஜ்யாஸ்ய பாதௌ பாதாவனே ஜனீஹி. இப்போ குச்சேலரை உட்கார வச்சுட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு கிருஷ்ணன் ஒரு பாத்திரம் கொண்டு வந்து குச்சேலர் திருவடிக்கு கீழே வச்சானா. ஒரு சொம்புல தீர்த்தம் கொண்டு வந்தானா. குச்சேலருடைய திருவடிகளை விலக்கி குச்சேலருடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் பண்ணி குச்சேலருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை கிருஷ்ணன் தன் தலை மீது தெளித்து கொண்டு, உங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என் தலை மீது பட்டதால் நான் தூய்மையாகிவிட்டேன். அமலன் விமலன் நிமலன் நின்மலனாகிய பகவான் குச்சேலருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தால் நான் தூய்மையாகிவிட்டேன். பாருங்க, தலைப்பு கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து நம்ம இளைஞர் பஜனை சமாஜமும் சங்கர மடமும் நமக்கு கொடுத்துருக்கா. நேத்திக்கு வாமன சரித்திரம், பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை மகாபலி வாங்கிட்டான்னு பார்த்தோம். இன்னைக்கு பக்தனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெருமாளே வாங்கிட்டார்னு குச்சேலர் சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்படி அதை தலையில அக்ரஹீத் சிரசாராஜன்னு பகவான் லோகபாவனஹா, இந்த உலகத்தையே எந்த பகவான் தூய்மையாக்குவானோ அந்த பகவான் அவருடைய திருவடி தீர்த்தத்தை தலைக்கு மேலே புரோக்ஷித்து கொண்டான். அதுக்கப்புறம் குச்சேலருக்கு ஒரு திருவாராதனம் பெருமாள் பண்றார். முதல் நாள் பார்த்தோம் இல்லையா, இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டிய மன்னன் பெருமாளுக்கு எப்படி திருவாராதனம் பண்ணான்னு. இப்போ கிருஷ்ணன் குச்சேலரை உட்கார வச்சு அவருக்கு எல்லா பூஜையும் பண்றாராம். இப்போ முதல்ல அபிஷேகம் எடுத்து திருவடிகளை அலம்பி தீர்த்தத்தை தெளிச்சுட்டார். அடுத்து வியலிம்பத் திவ்யகந்தேன சந்தனாகரு குங்குமைஹி, அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் கொண்டு வந்து அதை சமர்ப்பித்து கந்தம் வாசனை நறுமணம் கமிழும்படியாக சந்தன காப்பும் குங்குமமும் குச்சேலருக்கு சமர்ப்பித்தானா கிருஷ்ணன். அதுக்கப்புறம் தூபம் காட்டணுமே, தூபைஹி சுரபிபிர் மித்ரம் பிரதீபாவலி பிர்முதா, அந்த குச்சேலருக்கு கிருஷ்ணன் சாம்பிராணி போக தூபம் காட்டினானா. அதுக்கப்புறம் பிரதீப ஆவலி பிர்முதா, பிரதீபம்னா நன்றாக ஒளி வீசக்கூடிய தீபம், விளக்கு, நல்ல நெய் தீபம், வரிசையாக தீபங்கள் ஏந்தி தீபஹாரத்தி குச்சேலருக்கு கிருஷ்ணன் காட்டினானா. இதுல இருந்தா அந்த தீபாவளிங்கிற வார்த்தை வந்தது. ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையோ, அதை என்ன பண்ணிடுறா, தீப ஒளி தான் தீபாவளிங்கிறா. தீப ஒளி கிடையாது தீபாவளி. தமிழ் இலக்கணப்படி தீபம் பிளஸ் ஒளி சேர்ந்தா தீப ஒளின்னு தான் ஆகும், தீபாவளின்னு ஆகாது. தீபஸ்ய ஆவலிகி தீபாவளிகி. தீபம்னா விளக்குன்னு அர்த்தம், ஆவலினா வரிசைன்னு அர்த்தம். பகவானுடைய நாமத்தை வரிசையா சொன்னா நாமாவளின்னு பேரு, தீபத்தை வரிசையா ஏத்தினா தீபாவளின்னு பேரு. அந்த தீபாவளியை முதல்ல கிருஷ்ணன் குச்சேலருக்கு பண்ணிட்டானா. பிரதீபாவளி பிர்முதா, தீபாவளின்னு வரிசையா தீபங்களை ஏற்றி அடுக்கு தீபாராதனைன்னு நெய் தீபம் காட்டி குச்சேலரை ஆராதித்தான். அர்ச்சித்வாவேத்திய தாம்பூலம் காஞ்ச ஸ்வாகதம் அப்ரவீத். அதுக்கப்புறம் அவருக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கோதானம், ஒரு வேதம் படித்தவர் நம்மளை தேடி வந்திருக்கார், ஒரு பசுமாடாவது தானம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோதானம் பண்ணி ஸ்வாகத்தம் வெல்கம்னு அதுக்கப்புறம் சொல்கிறானோ. ஒரு பெரியவர் விருந்தாளின்னு வந்தால் அவருக்கு முதல்ல இவ்வளோ உபச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்வரவு ஸ்வாகத்தம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யார் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் கேட்கணுமா. நாம் என்ன வாசலில் இருந்துட்டே நீ யார் எங்கே வந்திருக்க என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு கேட்டுருப்போம். சில பேர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீட்டில் யாரும் மனுஷங்க இல்லை போயிட்டு வான்ருவா. ஏன்னா அவர் தன்னைத்தானே மனுஷன் இல்லைன்னு ஒத்துக்கிறார் போல இருக்கு. வீட்டில் யாரும் மனுஷங்க இல்லை போயிட்டு வான்னு வழியை சொல்லிடுவா. குச்சேலரை கூப்பிட்டு அவருக்கு அத்தனை உபச்சாரங்களும் பண்ணான். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ருக்மிணி பக்கத்தில் நின்றுட்டே இருந்தாளா. ருக்மிணிகிட்ட ஒரு சாமரம், இந்த விசிறி வீசுற சாமரம் இருக்கு பாருங்க, கிருஷ்ணன் அதை தூக்கி ருக்மிணி கையில் கொடுத்தானோ. இவருக்கு சாமரம் வீசுன்னா சாக்ஷாத் மகாலட்சுமியின் அம்சமான ருக்மிணி. நாளைக்கு எந்த ருக்மிணி கல்யாணம் அனுபவிக்க போறோமோ அந்த ருக்மிணி இப்போ குச்சேலருக்கு சாமரம் வீசுறாளாம். குச்சேலம் மலினம் க்ஷாமம் த்விஜம் தமனி சந்ததம் தேவி பரியச்சரத் சாக்ஷாத்து சாமர வியஜனேனவை. இப்போ மகாலட்சுமியான ருக்மிணி குச்சேலருக்கு அப்படியே சாமரம் வீசினாலாம். ஏன்னா ரொம்ப களைச்சு போயிருக்கார். அவருடைய வியர்வையெல்லாம் அடங்கட்டும் என்னும்படியாக அவருக்கு சாமரம் வீசினா. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லையாம். இந்த உடம்பு மட்டும் இல்லை, அவருடைய ஆத்மாவும் ரொம்ப வெந்து போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டார்னா அவரை அலக்ஷ்மி பிடிச்சுட்டு இருக்கான். லக்ஷ்மிக்கு ஆப்போசிட்டு அலக்ஷ்மின்னு சொல்லுவாள். நமக்கு புரியிறாப்புல சொல்லணும்னா லக்ஷ்மியோட அக்கா.
அதுக்கு மேலே அந்த வார்த்தை வேண்டாம், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு ஜேஷ்டா தேவின்னு பேர், லக்ஷ்மியோட அக்கா, சேட்டை. அதனால் இப்போ சாக்ஷாத் லக்ஷ்மியே என்ன பண்ணுறாளாம், அப்படியே ருக்மிணி வந்து விசிற 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 அவரை பிடித்த தரித்திரம் என்ற அலக்ஷ்மி விலகட்டும் என்பதற்காக லக்ஷ்மியை விட்டே விசிற சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். ஏன்னா அலக்ஷ்மி தரித்திரம்ங்கிறது அவரை போட்டு ரொம்ப படுத்தின்னு இருக்கு. அது நீங்கணும்னா அந்த லக்ஷ்மி கொஞ்சம் அப்படி விசிறினா போதும், அது அவருக்கு என்னென்ன வரணுமோ எல்லாமே வந்துடும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஒரு கேள்வி வரும். அதனால இப்போ ருக்மிணி அப்படியே ஜம்முன்னு அவருக்கு விசிறாளாம். அவரை பிடித்திருந்த அந்த அலக்ஷ்மி எல்லாம் மெல்ல 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 விலகி கொண்டே இருக்கிறது. இதை கண்ணபிரானுடைய அந்தப்புறத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அப்படியே எட்டி பார்க்கறாளாம். அந்தப்புரஜனோ திருட்வா கிருஷ்ணேன அமலகீர்த்தினா விஸ்மிதோ பூத் இதி பிரீத்தியா அவதூதம் சபாஜிதம். என்னப்பா இது, அவதூதர் அழுக்கு வேட்டி அணிஞ்சுன்னு ஒருத்தர் வந்தா கிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லா உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இவர் ரொம்ப ஏழை மாதிரி இருக்கார், பரம ஏழை. இவர் முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, இவரை உட்கார வச்சு கிருஷ்ணனும் ருக்மிணியும் பூஜை பண்றாளே. கிம் அனேன கிருதம் புண்ணியம் அவதூதேன பிக்ஷுனா ஸ்ரீயாஹீனேன லோகேஸ்மின் கர்ஹிதேன அதமேனச்ச. பொதுவாக இந்த உலகத்தில் பணம் இல்லாதவன்னா யாருமே மதிக்க மாட்டான். காசில்லாதவரை மதிக்காத இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லாத ஏழை பிக்ஷை கேட்பவர் போல ஒருத்தர் வந்திருக்கார். அவரை உட்கார வச்சு பகவான் என்னமா உபச்சாரம் பண்றான். அதுவும் இந்த உபச்சாரத்துக்கு என்ன சிறப்புன்னா, அந்த அந்தப்புறத்தில் பணி செய்வோர் சொல்றாளாம், யோசௌ திரிலோக குருனா ஸ்ரீனிவாசேன சம்பிருதா பரியங்கஸ்தாம் ஸ்ரீயம் ஹித்வா பரிஷ்வக்தோ அக்ரஜோ யதா. பகவானோ ஸ்ரீனிவாசன், ஏன்னா எல்லா செல்வத்துக்கும் தலைவியான ஸ்ரீயே அவங்கிட்ட தான் இருக்கா, லக்ஷ்மி. அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு ஏழையை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணுறான். அந்த உபச்சாரம் எப்படின்னா, ஸ்ரீயையே விட்டுட்டு ஏழையை நாடி போகிறான். ஏன்னா பக்கத்தில் ருக்மிணி இருந்தா, குச்சேலர் வந்தார். கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், ருக்மிணியை விட்டுட்டு கிடுகிடுன்னு குச்சேலர்கிட்ட ஓடி போய் குச்சேலரை கூப்பிட்டு உட்கார வச்சு ருக்மிணியை அவருக்கு உபச்சாரம் பண்ண வச்சுட்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, பகவானுக்கு தாயாரிடம் உள்ள அன்பை விட பக்தர்கள்ட்ட தான் அதிகமான அன்பு தெரியுது. அதனால தான் ருக்மிணியை கூட எழுந்துருன்னு சொல்லிட்டு குச்சேலரை கொண்டு உட்கார வச்சாராம். இதை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ரொம்ப ரகசியமாக சூச்சகமாக பாடினார். நமக்கும் பூவின் மீசை நங்கைக்கும் இன்பனை. இது திருவாய்மொழியில் அற்புதமான பாசுரம். இதானா அர்த்தம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கும் பூவின் மீசை நங்கைக்கும் இன்பனை. நமக்குன்னா யாரு? பக்தர்கள் நாமோ. பூவின் மிசை நங்கைனா மகாலட்சுமி, தாமரை பூவிலை விற்றிருக்கக்கூடிய நங்கை, எல்லா குணமும் நிறைந்த மகாலட்சுமி. நமக்கும் பக்தர்களான நம்மிடத்திலும் பூவின் மிசை நங்கைக்கும் தாமரை பூவில் விற்றிருக்கும் மகாலட்சுமிக்கும் இன்பனை, சமமான அன்பு காட்டக்கூடியவன். ஆனால் இந்த பாசுரத்துக்கு நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்தில் விளக்க உரை கொடுக்கும்போது அப்படி வியாக்கியானம் பண்ணலை. மகாலட்சுமிகிட்ட காட்டுற அன்பை விட பக்தர்கள்ட்ட பெருமாள் அதிகமாக அன்பு காட்டுறாருன்னு வியாக்கியானம் பண்ணிட்டார். இது என்னப்பா உபன்யாசம் மாதிரி இருக்கு, பாட்டு ஒரு மாதிரி இருக்கு, வியாக்கியானம் வேற மாதிரி இருக்கு. பாட்டுல நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நம்மகிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் அன்பு வச்சிருக்காரு. வியாக்கியானம் லக்ஷ்மிகிட்ட வச்ச அன்பை விட நம்மகிட்ட தான் அன்பு ஜாஸ்தின்னு வியாக்கியானம். எப்படி பொருந்துறது? பொருந்தாதேன்னா இதை விளக்கிறதுக்காக திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு கதை சொல்லுவார். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், தீபாவளி பண்டிகை வந்தது, அவர் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கணும். சென்னை சில்க்ஸ் கழிச்சுன்னு போய் 40,000 ரூபாய்க்கு சாமுத்திரிக்கா பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுத்தார். அவர் வீட்டில் ஒரு வேலைக்கார பெண்மணி பணிப்பெண் இருந்தா, அவளுக்கும் தீபாவளிக்கு புடவை வாங்கி கொடுக்கணும். அதே சென்னை சில்க்ஸில் அதே 40,000 ரூபாய்க்கு அதே சாமுத்திரிக்கா பட்டு புடவை பணிப்பெண்ணுக்கும் வாங்கி கொடுத்தார். இவருக்கு மனைவிட்ட பாசம் அதிகமா, வேலைக்கார பெண்கிட்ட பாசம் அதிகமா? ஏன் இந்த மாதிரி வந்து ஒம்பு பேசின்னு இருக்க உபன்யாசத்தில்? இல்லை, இதுக்குள்ள விஷயம் இருக்குது, நான் காரணம் இல்லாமல் சொல்லலை. மனைவிக்கும் 40,000க்கு பட்டு புடவை, பணிப்பெண்ணுக்கும் 40,000, சர்வன் மேடுக்கும் 40,000க்கு பட்டு புடவை. அவருக்கு யார்கிட்ட பாசம் அதிகம்? யார்கிட்ட அதிகம்? பணிப்பெண்ட்டு தான் அதிகம். மனைவிக்கு வாங்கி கொடுத்த அதே சாரி அங்கே வாங்கி கொடுக்குறாருன்னா அங்கே தான் பாசம் அதிகம்னு அர்த்தம். அதுபோல மகாலட்சுமி பெருமாளுக்கு மனைவி, நாமெல்லாம் பெருமாளுக்கு வேலைக்காரன். லக்ஷ்மிகிட்ட காட்டுற அதே அன்பை இந்த வேலைக்காரன்ட்ட காட்டுறாருனாலே நம்ம கிட்ட தான் பாசம் அதிகம்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் மனைவி கிட்ட காட்டுற அதே பாசத்தை காட்டணும்னு என்ன அவசியம்? அதனால தான் நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, லக்ஷ்மிகிட்ட காட்டுற அன்பை நம்ம கிட்ட காட்டுறாருன்னு சொன்னாலே இந்த வேலைக்கார பையன்ட்ட தான் பெருமாளுக்கு பாசம் அதிகம்னு அர்த்தம். அதனால தான் ஸ்ரீயம் ஹித்வா, அந்த ஸ்ரீயையே விட்டுட்டாராம். பரியங்கஸ்தாம் ஸ்ரீயம் ஹித்வா பரிஷ்வக்தோ அக்ரஜோ யதா. அந்த குச்சேலரை அணைத்துக் கொள்ளும் போது
பலராமன் ஆலிங்கனம் பண்ணா எத்தகைய ஆனந்தத்தை அடைவானோ அந்த ஆனந்தத்தை கிருஷ்ணன் அடைந்து என் அண்ணா உடன் பிறந்த சகோதரனே என்று கூப்பிட்டு குச்சேலர் ஆலிங்கனம் பண்ணியிருக்கான்னா இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு எல்லோரும் வியக்கிறார்கள். இப்ப குச்சேலர் அமர்ந்து விட்டார் சிம்மாசனத்துல. கிருஷ்ணன் கீழே உட்கார்ந்துருக்கான். இப்ப கிருஷ்ணன் மெல்ல மெல்ல எழுந்து அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து தன்னுடைய 2 கையாலையும் குச்சேலருடைய 2 கையை பிடிச்சு குச்சேலரிடம் பேசத் தொடங்குகிறான் கண்ணபிரான். ருக்மிணி பிராட்டி அப்படியே நின்று கொண்டு குச்சேலருக்கு சாமரம் வீசிட்டே இருக்கா. நாமும் மானசீகமா இப்ப அங்கதான் இருக்கோம். அப்ப காட்சி ஒரே சிம்மாசனம், கண்ணனும் குச்சேலரும் இருவரும் 2 கைகளாலும் 2 கைகளை பற்றியபடி அமர்ந்திருக்க, ருக்மிணி பிராட்டி சாமரம் வீசிக்கொண்டிருக்க, இப்போ கிருஷ்ணன் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கதயாம் சக்ரோர் காதாஹா கதயாம் சக்கரதுர்காதாக பூர்வா குருகுலே சதோஹோ ஆத்மனோ லலிதா ராஜன் கரௌ கிருஹ்ய பரஸ்பரம். 2 கைகளையும் பிடிச்சுன்னு கேட்கறானா. நம்ம குருகுல வாசத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா குச்சேலரே? அபிபிரம்மன் குருகுலாத் பவதா லப்த தட்சிணாத் சமாவிருத்தேன தர்மஜா பாரியோடா சதிருஷீனவா. சுதாமா, நான் 64 நாள் தான் குருகுலவாசம் பண்ண சாந்தி பண்ணிட்டேன். அதோட நான் முடிச்சுன்னு வந்துட்டேன். நீங்கள் முறைப்படி 12 வருஷம் குருகுலவாசம் பண்ணி எல்லாம் பூர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சமாவர்த்தனமாகி திருமணமாகி விட்டதா? இப்போ அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்று விசாரிக்கிறான். ஏன்னா அந்த பழைய காலேஜ் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டா ரொம்ப கஷ்டம். அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஃபைனல் இயர்லேருந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஃபைனல் இயர் முடிச்சுன்னு போனியே, அதுக்கப்புறம் என்னாச்சு, ஊருக்கு போனியா, அப்புறம் வேலை எப்படி கிடைச்சது, அதுக்கப்புறம் உன் பொண்ணு எப்படி பார்த்தா, உனக்கு கல்யாணம் எப்படி நடந்தது, ஒன்று விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். அது போல் இப்போ கிருஷ்ணன் அங்கே ஆரம்பிச்சுட்டானா. இப்போ குருகுல வாசம்லாம் உனக்கு நல்லா பூர்த்தியாச்சா, சமாவர்த்தனமாகி திருமணம் செய்து கொண்டாயான்னு கேட்குறான். இது அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சமாவிருத்தேன தர்மஜா பாரியாவோடா சதிருஷீனவா. இதை குருகுலம் பூர்த்தி பண்ணும்போது சமாவர்த்தனம்னு ஒன்று பண்ணணும். அது என்ன சமாவர்த்தனம்னா, இத்தோடு பிரம்மச்சரிய ஆசிரமமாகிய குருகுலவாசம் பூர்த்தி அடைந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக சமாவர்த்தனம்னு ஒரு சடங்கு செய்து க்ஷவரம் பண்ணிட்டு நீராடணும். அந்த க்ஷவரம் சர்வாங்க க்ஷவரம், வெறும் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, ஹோல் பாடிக்கு சர்வாங்க க்ஷவரம் பண்ணிக்கணும். பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாதகன்னு பேர். அவன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முடிச்சுட்டான். கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளேயும் இன்னும் நுழையலை. அதாவது சில பேர் என்ன பண்ணுவான், நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கேன்பா, அது குருவே கேட்டுடுவாராம் பாடம் பிடிச்சு முடிக்கவும், நீ பிரம்மச்சாரியாகவே இருக்க போறியா, கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா சமாவர்த்தனத்தை பண்ணி வச்சு சர்வாங்க க்ஷவரம் பண்ணி ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்நாதகன் என்ற நிலையை அவன் அடைந்து விடுவான். அதுக்கப்புறம் அவன் பஞ்சகச்சம் தான் கட்டிக்கணும். தட்டு சுத்து வெட்டி கட்டக்கூடாது, பஞ்சகச்சம் தான் அதுக்கப்புறம் அவன் கட்டிக்கணும். அது போல 2 பூணல் போட்டுக்கணும். ஆனால் இன்னும் கிரகஸ்தனாவும் ஆகலை. அந்த ஸ்நாதகன்கிறது எப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேட்டு. அது பிரம்மச்சரிய ஆசிரமும் கிடையாது, கிரகஸ்தாசிரமும் கிடையாது, அனாசிரமீம்பா. அப்படி ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடணும். அதனால தான் என்ன பண்ணுவா, வரப்பிரேஷனம்னு இந்த ஸ்நாதகன் என்ன பண்ணுறான், வேதம் படித்தவாள்கிட்ட பிரார்த்திக்கிறான், எனக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லும்போது. அந்த வேதம் படித்தவா அக்கம் பக்கத்தில் போய் நல்ல குலகோத்திரத்தில் இப்படி படிச்சுட்டு வந்த இந்த ஸ்நாதகனுக்கு ஏற்ற பெண் யாருன்னு பார்த்துட்டு அவா பேசி இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பா. இப்படித்தான் அந்த நாளில் கல்யாணம். இந்த ஜாதகம் பார்க்கறதுங்கிறதெல்லாம் சமீபத்தில் வந்த டெவலப்மெண்ட் தான். அந்த காலத்தில் வரப்பிரேஷனம்னு இப்படி வேதம் வல்லார்கள். ஏன்னா வேதம் படித்தவாளை தான் 28வது நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு. மற்ற 27 எப்படி இருந்தாலும் வேதம் படித்தவா பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் வேல்யூ ஜாஸ்தியாம். இப்படி வரப்பிரேஷனம்னு பண்ணணும்னு இருக்கு. நம்ம இதெல்லாம் இப்போ பண்ணுறதே இல்லையேன்னா இது சிம்பாலிக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்துக்கு நாள் ஒரு நிச்சயதார்த்தம்னு பண்ணுறா இல்லையா, அதை ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுதோன்னா இந்த கல்யாணத்துக்கு நாள் எதுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறான்னா அதுக்குள்ளே தான் இந்த வரப்பிரேஷனம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவா, பிள்ளை வீட்டிலேருந்து ஒரு 4-5 வேதம் படித்தவா பெண் வீட்டார் சைடுக்கு போய் எங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை தரையலான்னு அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காகவாவது கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுங்கிற வழக்கம் இருக்குது. இது சமாவர்த்தனமாகி அதுக்கப்புறம் இப்படி பேசி இந்த திருமணத்தை பண்ணணும். சரி, சமாவர்த்தனம் நடக்கலையேன்னா இந்த கல்யாணத்துக்கு போது ஷேவிங்னு ஒன்று எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காளே, அதுதான் சமாவர்த்தனம். ஆக்சுவலாக அது முகத்துக்கு மட்டும் ஷேவிங் பண்ணக்கூடாது, அது உடம்பு முழுக்க தான் பண்ணணும். கிரகஸ்தன் எப்போதுமே ஷேவிங் பண்ணுறதுனா சர்வாங்க க்ஷவரம் தான் பண்ணணும். முகத்துக்கு மட்டும் பண்ணுறதுங்கிறது வேறு அமங்கலம், அது வேண்டாம், அது விட்டுருங்க. அது வேறு எதுக்கு பண்ணுறது, வெறும் ஃபேஸ் ஒன்லி ஷேவிங்கிறது அமங்கலமானது. ஹோல் பாடி ஷேவிங் தான் மங்கலம், அப்படி தான் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விரதம்னு ஒன்று எதுக்கு இருக்காளேன்னு ஒருத்தர் கேட்டால், அது நிறைய பேர் நினச்சிருக்கா, இது கல்யாணத்துக்காக விரதம் இருக்கா போல இருக்குது, நாள் விரதம் இருந்துக்க. அந்த கல்யாணத்துக்கும் விரதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சமாவர்த்தனத்துக்கு முன்னாடி வேத அத்தியனத்தை பூர்த்தி பண்ணுறான் இல்லையா, வேத அத்தியனம் பண்ணும்போது ஒவ்வொரு வேதத்தின் பகுதிக்கும் ஒரு விரதம் இருக்கணும்.
இவர் வேதமே அத்தியனம் பண்ணல, அந்த விரதமும் இருக்கல. சரி, அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அந்த விரதத்தை பேருக்கு ஒரு விரதம்னு ஒன்றை பண்ணிவிட்டு, அதனால தான் அடியனுடைய கல்யாணத்தில் என்னாச்சுன்னா ஒரு 8 நாள் இதுக்குன்னு அலாட் பண்ணி கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடியே இந்த விரதங்கள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாள் சமாவர்த்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சகஜம் கட்டிட்டு மாப்பிள்ளை எழுப்புக்கு போனேன். அங்கே பார்க்குறவாள் இவருக்கு என்ன 2ஆம் கல்யாணமான்னு கேட்டா, ஏன் மாப்பிள்ளை எழுப்புக்கே பஞ்சகஜத்தோடு வந்துட்டாரு. அப்போ கலியுகம்ங்கிறது எப்படின்னா, கரெக்டாக பண்ணுறவாளெல்லாம் பார்த்து தப்பும்பா, தப்பாக பண்ணுறவாளை பார்த்து கரெக்டும்பா, அதுதான் கலியுகம். அதனால் சமாவர்த்தனம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் பஞ்சகச்சம் தான் கட்டணும். அதுக்கப்புறம் வரப்பிரேஷனம்னு வேதம் வல்லார்கள் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து நீ இவளை மணந்து கொள்ளலாம்னு சொல்லுவா. அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸை கிருஷ்ணன் சொல்லி விசாரிக்கிறான். குஜேலரை விசாரிக்கும் போது உங்களுக்கு அந்த வேதாத்தியனத்திலே எல்லா விரதங்களும் அந்தந்த காலத்தில் பூர்த்தியாகி நீங்கள் சமாவர்த்தனம் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மனைவியை மணந்து கொண்டீர்களா? சமாவிருத்தேன தர்மஜா பாரியோடா சத்ரிஷீனவா, உங்களுக்கு ஏற்ற பெண் என்று வேதம் வல்லார்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாளா? சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கே ஒரு ஆஃப்டர் தாட் கேட்குறான். பிராயோ கிரகேஷு தே சித்தம் அகாம விகதம் ததா நைவாதி பிரியசே வித்வன்னு தனேஷு விதித்தம் ஹிமே. ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் ரொம்ப வைராக்கியத்தோடு இருப்பேளே, உங்களுக்கு உலகியல் ஆசையே கிடையாது, ஒருவேளை கல்யாணமே வேண்டான்னு பிரம்மச்சாரியாக இருக்கணும் முடிவெடுத்துட்டேளோ அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். கேட்டுட்டு அவரை பார்த்தா பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கார். அப்போ பார்த்தா அது அந்த காலங்கிறதுனால தெரிஞ்சுது. இப்போ பிரம்மச்சாரி யாரு கிரகஸ்தர் யாருன்னு வித்தியாசமே தெரியாது. ஏன்னா எல்லாரும் தட்டு சுத்து வெட்டியோடையே இருக்கிறதுனால பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வித்தியாசம் தெரியாது. ஆனால் குச்சேலர் பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கார். அதனால கிரகஸ்தன்னு கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியாது. ஏன்னா அனாசிரமியாக ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போகணும். அதனால் ஒரு பஞ்சகச்சத்தோடு இருக்கார் கிரகஸ்தர். அதனால் கிருஷ்ணன் கேட்குறான், அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டேன்னு தெரியுது, நீங்கள் கர்மயோகத்துக்காகத்தானே கல்யாணம் பண்ணிட்டேன்னு கிருஷ்ணன் கேட்குறான். கேச்சித் குர்வந்தி கர்மாணி காமைர் அகத சேதசா தியஜந்த பிரகிருதீர் தேவீஹி யதாகம் லோக சங்கிரகம். சில பேர் திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை வாழ்வா, அந்த இல்லறத்தில் உள்ள இன்பத்தை தர்மத்துக்கு உட்பட்டு அனுபவிப்பார்கள். எதுக்காக அந்த இல்லறம் வாழறான்னா, கர்மானுஷ்டானம் பண்ணணும்னா மனைவி வேணும், கிரகஸ்தாசிரமங்கிறது வேணும். மனைவியோடு சேர்ந்து ஒரு இல்வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் தான் நம்ம கர்மயோகம் என்பதை பலனில் பற்று வைக்காமல் நமக்குன்னு பகவான் சாஸ்திரத்தில் விதித்த கர்மானுஷ்டானத்தை சரியாக பண்ண முடியும். அந்த கர்மானுஷ்டானத்தால் பகவானை ஆராதித்து அந்த கர்மாவை அங்கமாக கொண்ட பக்தி யோகத்தை கடைபிடித்து மோட்சம் போகணும்னா வெறும் பக்திக்கு மோட்சம்னு பகவான் சொல்லலை. இந்த இடத்துல வீரராகவ சுவாமி வியாக்கியானத்தில் காட்டுறார், பக்திக்கு அங்கமாக கர்மானுஷ்டானம் என்பது தேவை. நம்முடைய கர்மானுஷ்டானம் இல்லாமல் வெறும் பக்தி யோகத்துக்கு பகவான் மோட்சம் தரமாட்டான். அதனால மோட்சத்துக்கு அங்கமான கர்மானுஷ்டானம் செய்ய கர்மயோகத்துக்காகத்தானே திருமணம் செய்து கொண்டீர்கள், அந்த அனுஷ்டானங்கள் நன்னா போயின்னு இருக்கான்னு கிருஷ்ணன் விசாரிக்கிறான். ஏன்னா இந்த இல்வாழ்க்கைங்கிறது அவ்வளோ வசதியான தர்மம். யக்ஷ பிரச்சனத்தில் யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் மகாபாரதத்தில். என்ன கேள்வின்னா, இந்த அறம் பொருள் இன்பம் தர்ம அர்த்த காமம்னு 3 சொல்கிறோம் இல்லையா, இந்த அறம் பொருள் இன்பம் 3ம் எந்த இடத்தில் ஒன்று சேரும்? ஏன்னா ஒருத்தன் தர்மப்படி வாழணும்னு நினச்சா அவனால் பொருள் சம்பாதிக்க முடியலை, இன்பமும் போய்டுறது. அப்போ அறத்தில் கண் வச்சா பொருளும் கிடைக்க மாட்டேங்கிறது, இன்பத்தையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. சரி, பொருள் சம்பாதிப்போன்னு போனால் அறங்கிற அனுஷ்டானத்தையும் விட்டுடுறான், இன்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு பொருள்னு பணத்துக்கே ஓடுறான். சரி, இன்பம் தூய்க்கலான்னு போனால் அறத்தையே மறந்துடுறான், பொருளையும் செலவழிச்சுடுறான், பொருள் போய்டுறது. அப்போ அறத்தில் ஈடுபட்டால் பொருள் கிடைக்க மாட்டேங்கிறது, இன்பம் தூய்க்க முடியல. பொருளிலே ஈடுபட்டால் அறத்தை விட்டுடுறான், இன்பத்தை தியாகம் பண்ணிடுறான். இன்பத்திலே ஈடுபட்டால் அறத்தை மறந்துடுறான், பொருளை செலவழிச்சுடுறான். அறம் பொருள் இன்பம் 3ம் ஒன்று சேரக்கூடிய புள்ளி எது? யக்ஷன் கேட்குறான். கேட்டால் பதில் சொன்னால் உன் தம்பிகள்லாம் உயிர் பெற்று எழுவார்கள், சொல்லும். எது, எந்த புள்ளி? இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்ற ஒரு புள்ளியில் தான் அறம் பொருள் இன்பம் 3 சேர்றதான். ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து விட்டால், அது கணவனுக்கு நல்ல மனைவி, அதுபோல மனைவிக்கு நல்ல கணவன் அமைந்து இல்வாழ்க்கை கிடைத்து விட்டால் 2 பேரும் சேர்ந்து தர்மத்தை அனுட்டிப்பா, அப்போ அறம்ங்கிறது கிடைச்சிடும். அந்த இல்வாழ்க்கைக்காக தர்மத்துக்கு உட்பட்டு பொருள் சேர்ப்பான், அந்த பொருள் சம்பாத்தியமும் கிடைச்சிரும். அந்த கணவனும் மனைவியும் அறத்துக்கு உட்பட்டு உலகியல் இன்பமும் தூய்க்கலாம், அப்போ இன்பமும் கிடைச்சிடும். அதனால இல்வாழ்க்கையில் தான் அறம் பொருள் இன்பம் 3ம் ஒன்று சேரும் என்று இது தர்மபுத்திரன் யக்ஷனுக்கு சொன்ன பதில்.
அப்போ அந்த தர்மத்துக்காக யோகாரம்ப துவரித மனசோ யுஷ்மதைகாந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம்னு அந்த இல்வாழ்க்கை உங்களுக்கு நன்னா நடந்துட்டு இருக்கா. அடுத்து கஷ்டித் குருகுலே வாசம் பிரம்மன் ஸ்மரசி நௌயதா த்விஜோ விஜ்ஞாய விஜ்ஞேயம் தமசப் பரம் அஷ்ணுதே. நம்ம குருகுலவாச சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கோ? ஏன்னா அந்த குருகுலவாசத்தில் ஆச்சாரியன் உபதேசத்தை கேட்டுத்தானே ஒருத்தன் நற்கதி அடைகிறான். அந்த ஆச்சாரியன் செய்த உபதேசங்கள்லாம் ஞாபகம் இருக்கா? சவை சத்கர்மணாம் சாட்சாத்து த்விஜாதேரிக சம்பவா ஆத்யோங்க யத்ராஸ்ரமிணாம் யதாகம் ஞானதோ குருஹு. கிருஷ்ணன் சொல்றான், ஒருவனுடைய அனுஷ்டானங்கள்லாம் எங்க ஆரம்பிக்கிறதுனா குருகுலத்தில் தான் தொடங்குகிறது. ஆச்சாரியன் முதல்ல சொல்லி கொடுத்து நீ இந்த அனுஷ்டானங்களை கடைபிடிக்கணும்னு சொல்றார். குருகுலத்தில் தான் அனுஷ்டானங்கள் தொடங்குகிறது. அந்த குருகுலம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம் ஆச்சாரியன் சாந்தீபனியை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? இங்க கிருஷ்ணன் சொல்றான், ஒத்தொத்தருக்கும் 3 ஆச்சாரியன் இருக்காராம். முதல் ஆச்சாரியன் அவாவா தந்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கும் முதல் ஆச்சாரியன். 2வது ஆச்சாரியன் லௌகிக வித்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன். 3வது ஆச்சாரியன் நமக்கு ஞானாச்சாரியன், சாஸ்திர ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன். கிருஷ்ணன் சொல்றான், யதாகம் ஞானதோ குருகு. அந்த 3வது சாஸ்திர ஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியன் இருக்காரே, நான் தான் அவர்னு புரிஞ்சுக்கொண்டான். ஏன்னா உறங்கும் பெருமாளே உலவும் பெருமாளா வரார், அவர் தான் ஆச்சாரியன். அதனால உனக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய சாஸ்திர ஞானம் தரும் ஆச்சாரியன்கிறது நான் தான். அப்படி என்னுடைய வடிவமாக இருக்கும் அந்த ஆச்சாரியன், அவரை நினைவில் கொண்டிருக்கிறாயா? சாந்திபனியை நினைவில் கொண்டிருக்கிறாயா? நனு அர்த்த கோவிதா பிரம்மன்னு வர்ணாசிரம வதாமிக ஏமயா குருணாவாச்சா தரந்தி அஞ்சோ மகார்ணவம். ஒருத்தன் ஆச்சாரியன் சொல்படி கேட்டு நடந்தான்னா அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குமே. அந்த ஆச்சாரிய உபதேசங்களை நினைவில் கொண்டிருக்கிறீரா? அப்போ பாருங்க, நண்பனை பார்த்து விசாரிக்கும் போது கிருஷ்ணன் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. குருகுலம் ஞாபகம் இருக்கா? அதில் சொல்லிக் கொடுத்த அனுஷ்டானம் ஞாபகம் இருக்கா? ஆச்சாரியன் ஞாபகம் இருக்காரா? அந்த ஆச்சாரியனுடைய உபதேசங்கள் ஞாபகம் இருக்கான்னு விசாரித்தான். எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறான் கண்ணபிரான். இது பாகவதத்தில் முன்னாடி சொல்லலை, குருகுலவாசத்தை பற்றி சொல்லும்போது சொல்லலை. இது ஃப்ளாஷ்பேக்காக பின்னாடி வருது. கிருஷ்ணன் கேட்டானா, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்காமா? அந்த சம்பவம்னா அது எந்த சம்பவம்? நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னா அது எந்த விஷயம்னு சொல்லணும் இல்லையா? அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கான்னா எந்த சம்பவம்னு கேட்டார் குச்சேலர். கிருஷ்ணன் சொல்கிறான், அபின ஸ்மரியதே பிரம்மன்னு விருத்தம் நிவசதாம் குரவு குருதாரை சோதிதானாம் இந்தனானயனே கொச்சித்து. ஒரு முறை குரு தாரைகி ஆச்சாரியனுடைய தேவிகள், ஆச்சாரியனுடைய மனைவிகள் நம்மை காட்டுக்கு போய் விறகு கட்டை கொண்டு வர சொன்னாலே, ஆச்சாரியனுடைய மனைவிகளின் ஆக்ஞைப்படி காட்டிலேருந்து விறகு கட்டை கொண்டு வந்தோமே, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? சரியா சொன்னேனா? ஆச்சாரியனுடைய மனைவிகள் ஸ்லோகம் அப்படிதான் இருக்கு. குரு தாரைஹி, மனைவிகள் ப்ளூரல்ல தான் இருக்கு. ஏன்னா சான்ஸ்கிரிட்ல தாரம்ங்கிற வார்த்தை நித்திய பகுவச்சனம், ப்ளூரல், பன்மையில தான் சொல்லணும். இயம் அஸ்மத் தாராஹா. சான்ஸ்கிரிட்ல ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா இவர் என்னுடைய மனைவிகள் அப்படிதான் சொல்லணுமா? ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் 6 பேருக்கு சமம்னு சொல்லியிருக்கு. காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி, ஸ்னேகேச்ச மாதா, சயனேது வேஷ்யா, ஷட்கர்மயுக்தா குல தர்ம பத்னி. காரியேஷு தாசி, பணிவிடைகள் செய்யும் போது பணிப்பெண் போல பண்ணுவாளாம். கரணேஷு மந்திரி, கணவனுக்கு ஆலோசனை சொல்லும் போது மந்திரி போல ஆலோசனை சொல்லுவாளாம். ரூபேஷு லக்ஷ்மி, வடிவத்திலே மகாலட்சுமி. க்ஷமயா தரித்ரி, பொறுமையிலே பூமி தேவி. ஸ்னேகேச்ச மாதா, அன்பு காட்டும் போது சாப்பாடு போடும்போது தாயா இருப்பாளாம். சயனேத்து வேஷ்யா, ஏகாந்தமாக இருக்கும்போது காதலியாகவும் இருப்பாளாம். இப்படி 6 பேர் அடங்கினவள் ஒரு பெண். அதனால தான் பெண்ணை ப்ளூரல்ல சொல்லணும். அதனால தான் சொல்கிறா இல்லையா, ஒரு கணவனால் மனைவியை சமாளிக்க முடியலைங்கிறா. ஏன்னா 6 பேர், இவர் ஒரு ஆள். அதனால என்னைக்குமே சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது தாராஹா, பகுவச்சனம், ப்ளூரல்ல தான் பெண்ணை சொல்லணும். இது உங்களுக்கு ப்ரூஃப் என்னன்னா, நம்ம அர்ச்சக சுவாமி கோவிலில் பெருமாள் தாயார் சேவை பண்ணி வைக்கும்போது என்ன சொல்லுவார், இவர் சார்கபாணி சுவாமி, ஸ்ரீதேவிகள் பூதேவிகள். நம்ம அர்ச்சக சுவாமி கரெக்டாக அது சாதிப்பார். நம்ம சௌந்தரம் பட்டாச்சார சுவாமி எப்போ ஆரத்தி காட்டினாலும் சார்கபாணி சுவாமி பெருமாளுக்கு சிங்குலர், ஸ்ரீதேவிகள் பூதேவிகள். ஏன் யாரையா ஒருத்தரை கேட்டால் கூட என்ன சொல்கிறான், சுவாமி வந்துட்டாரா? வந்துட்டார். தேவிகள் வந்தாச்சா, தேவி வந்தாச்சான்னு கேட்க மாட்டா, தேவிகள் வந்தாச்சான்னு தான் கேட்பா. அதனால பெண் எப்போதுமே ப்ளூரல். அந்த சாஸ்திர விதிப்படி கிருஷ்ணன் கேட்குறான், குரு தாரைஹி சோதிதானாம், ஆச்சாரியருடைய. அதனால சாந்திபனிக்கு ஒரு ஒய்ஃப் தான்,
அந்த மனைவிகள்னு ப்ளூரல் அவளை குறிப்பிட்டு சொல்கிறான். அந்த குரு பத்தினி நம்மை காட்டுக்கு போய் விறகு கட்டை கொண்டு வர சொன்னாலே அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? இப்போ கிருஷ்ணன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். பிரவிஷ்டானாம் மகாரண்யம் அபர்தௌசு மகத்விஜா வாத்தவர்ஷம் அபூத் தீவிரம் நிஷ்டுராஸ்தனயித்னவகா. அது நம்ம காட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அகாலமாக போயிட்டோம். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், மாலை பொழுது, மழைக்காலம் வேற. காட்டுக்குள்ளே நாம் போனோம். திடீர்னு பெரிய மழை, இடி மின்னலோடு கூடிய கல் மழை பொழிய தொடங்கிவிட்டது. சூரியஷ்ச அஸ்தம் கதஸ்தாவது தமசாச்ச ஆவிருதா திசகா நிம்னம் கூலம் ஜலமயம் நப்ரஜ்ஞாயத கிஞ்சன. அந்த சூரியனும் அஸ்தமித்து விட்டான். காட்டையே இருள் சூழ்ந்து விட்டது. நட்சத்திரம் தெரியல, சந்திரன் தெரியல, திசை தெரியல. திக்குமுக்காடி போயிட்டோம். காலை வச்சு நடக்கலாமான்னா மேடு பள்ளம் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கான். முழுக்க தண்ணீர். கால் வச்சா மட்டும்தான் அது மேடா பள்ளமான்னு தெரியும். அந்த மாதிரி நாம மாட்டின்ட்டோமே காட்டில். இதெல்லாம் யாரு? பகவான் கிருஷ்ணன் ஆச்சாரிய கைங்கரியம் பண்றேன்னு போய் நண்பர்களோடு போய் காட்டுல மழையில மாட்டின்ட்டானா. கூட சுதாமா குச்சேலர் இருக்கார், மற்ற நண்பர்களும் இருக்கார். கிருஷ்ணன் சொல்றான், ஞாபகம் இருக்கா? அப்ப நாம எப்படி தப்பிச்சோம் தெரியுமா? வயம் பிருஷம் தத்ர மகாநிலம்புபிஹி நிகன்யமானா முகுரம்பு சம்ப்ளவே திசோ விதந்தோத பரஸ்பரம் வனே கிரகீத ஹஸ்தாக பரிபப்ரிமாப்துராக. இப்போ இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டாலாம், எப்பா யாராவது ஒருத்தர் ஓடினா வெள்ளத்தில் காணா போயிடுவோம், கண்டுபிடிக்க முடியாது, எல்லாரும் வட்டமாக கைகோத்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாலும். இந்த போன நண்பர்கள் அத்தனை பேரும் வட்ட வடிவிலே கைகோத்து கொண்டு நின்று அந்த இரவு முழுவதும் மழையில நனைஞ்சு அந்த காட்டிலேயே இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்க போறதுன்னு தெரியாம சுத்தி திரிஞ்சாங்களாம். இவா போனது தெரியாம சாந்தீபனி இரவு தூங்கி போயிட்டாராம். அடுத்த நாள் கார்த்தாலை எழுந்ததும் தான் சாந்தீபனிக்கு விஷயமே தெரியுமா. முந்தின நாள் மாலை மனைவி இந்த மாதிரி சில குழந்தைகளை காட்டுக்கு விறகு கொண்டு வர அனுப்பினா. அவன் இன்னும் திரும்ப வரல. இப்போ சாந்தீபனி அடுத்த நாள் கார்த்தால தேடிட்டு போறான், குழந்தைகள் எங்கே, குழந்தைகள் எங்கேன்னு. ஏதத் விதித்வா உதித்தே ரவௌ சாந்தீபனிர் குருஹு அன்வேஷமானோ நசிஷ்யான் ஆச்சாரியோ பஷ்யத் ஆத்துரான். வந்து பார்த்தா இந்த குழந்தைகள்லாம் வட 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 வடன்னு நடுங்கிட்டு, காய்ச்சல், இரவு முழுவதும் மழையில நனைஞ்சு உடம்புக்கு காய்ச்சல் ஏற்பட்டு எந்த உணவும் உட்கொள்ளாமல் பிஞ்சு குழந்தைகள் வாடி போய் கிருஷ்ணன், குச்சேலர், மற்ற நண்பர்கள், பலராமன் உட்பட அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்கா. சாந்தீபனி வந்து பார்த்துட்டு ரத்த கண்ணீர் வடிச்சாராம். ஐயோ குழந்தைகளா, எனக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேடா. அகோமே புத்திரகா யூயம், என் பிள்ளைகளே, என் புத்திரர்களேன்னு கூப்பிட்டாரா அந்த ஆச்சாரியன். என் மகன்களே, எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேடா. அகோமே புத்திரகா யூயம் அஸ்மதர்த்தே அதிதுக்கிதாக ஆத்மாவை பிராணினாம் பிரேஷ்டகா தம் அநாதிருத்திய மத்பராக. வச்சோ, யாரா இருந்தாலும் தங்கள் உடம்பை பார்த்துக்கணும்பா, உடம்பை பார்த்துன்னுட்டு தான் மற்றது பண்ணணும்பா. ஆனால் உங்கள் உடம்பையும் உயிரையும் பிராணனையுமே பணயம் வச்சு நீங்கள் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியிருக்கீங்களே, உங்களை போல சிஷ்யர்கள் யாருக்குமே கிடைக்க மாட்டான்னு சாந்தீபனி சொல்றார். இயதேவஹி யத் சச்சிஷ்யைஹி கர்த்தவ்யம் குரு நிஷ்கிருதம் யத்வை விசுத்த பாவேன சர்வார்த்தாத்மார்ப்பணம் குரவு. ஒரு சிஷ்யன்கிறவன் என்ன பண்ணணுமா, ஆச்சாரியன்ட்ட தன்னுடைய எல்லாத்தையும் மொத்தமாக சமர்ப்பிச்சிடணுமா. இது ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் விஹகேஸ்வர சம்ஹிதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வீரராகவ சுவாமி வியாக்கியானத்தில், பாகவத வியாக்கியானத்தில் விஹகேஸ்வர சம்ஹிதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் காட்டியிருக்கார். ஷரீரம் அர்த்தம் பிராணாஞ்ச சத்குருப்யோ நிவேதயத்து என்ற ஸ்லோகத்தை எடுத்து மேற்கோள் காட்டி ஒரு சிஷ்யன் என்ன பண்ணணுமா, சரீரம் உடல், அர்த்தம் பொருள், பிராணாஷ்ட ஆவி, உடல் பொருள் ஆவி மூணையும் ஆச்சாரியன் திருவடியில் யார் சமர்ப்பிக்கிறானோ அவன் தான் நல்ல சிஷ்யன். குழந்தைகளே, நீங்கள்லாம் நல்ல சிஷ்யர்கள் என்று பெயர் வாங்கி விட்டீர்கள். குழந்தைகளே, உங்கள் கைங்கரியத்தால் நான் உகந்தேன். சாந்தீபனி சொல்றார், துஷ்டோகம் போ த்விஜஸ்ரேஷ்டாக சத்யாசந்து மனோரதாக சந்தாம்சி அயாத்தயாமானி பவந்த்விக பரத்ரச்ச. உங்களுக்கு ஆச்சாரியன் நான் உள்ளம் உகந்து விட்டேன். இனி உங்களுக்கு எல்லா வித்தியைகளும் கையிலங்கு நெல்லிக்கனியாக கிடைக்கும். நீங்கள் கற்ற வேதங்கள் எல்லாம் இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் உங்களுக்கு நன்றாக பயன் தரும்னு அந்த ஆச்சாரியன் ஆசீர்வாதம் பண்ணார். கிருஷ்ணன் சொல்றான், இத்தம் விதானி அநேகானி வசதாம் குருவேஷ்மசு
குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தகே. கிருஷ்ணன் சொன்னா அந்த ஆச்சாரியன் பண்ண அனுகிரகத்தால தான் குச்சேலா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நன்னா உட்காந்துருக்கேன். நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னா அன்னைக்கு ஆச்சாரியன் நம்மளை பார்த்து சொன்னாரு, நீங்கள் நன்னா இருக்கணும்டா, நான் மனசு உகந்துட்டேன், உங்களுக்கு எல்லா கலைகளும் நன்றாக நீங்கள் கற்று தேரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணாரே. என்றைக்குமே நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன்ட்ட போய் டவுட்டு கேட்டதுனாலலாம் ஞானம் வந்துடாது. ஆச்சாரியன்ட்ட உட்காந்து பாடம் படிப்பதால் மட்டும் ஞானம் வராது. பாடம் படிக்கணும், படிப்பதால் மட்டும் வராது. அந்த ஆச்சாரியன் மனமுகந்து அவருக்கு நாம் கைங்கரியம் பண்ணி பண்ணி அதில் ஆச்சாரியன் மனமுகந்து இவனுக்கு ஞானம் வரட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி கட்டாட்சம் பண்ணணும். அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தால் தான் ஞானம் வரும். ஆச்சாரிய கட்டாட்சத்தால் தான் எல்லா வளமும் வரும். அந்த கட்டாட்சத்தால் தான் நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன்னு நான் கிருஷ்ணன் அவன் சொல்கிறான். குச்சேலா, நான் சீக்கிரமாக குருகுல வாசம் பண்ணிட்டு போயிட்டேன்னு எல்லாரும் சொல்கிறா. 64 நாளில் 64 கலை. கிருஷ்ணன் ஆயக்கலைகள் 64 கத்துன்றார். 64 நாளில் கத்துண்டார். கிருஷ்ணன் சொன்னால் நான் என்னுடைய சக்தியை வச்செல்லாம் 64 நாளில் கற்றுக்கல. ஆச்சாரியனுக்கு நன்னா கைங்கரியம் பண்ண அவர் ஆசீர்வாதம் பண்ணதுனால 64 நாள்களிலே ஆயக்கலைகள் 64 என்னென்னா அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுண சாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாத்துவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கவனம், பரகாய பிரவேசம், அதிவிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம் என்ற 64 கலைகளும் இந்த 64 நான் 64 நாளில் கற்றுட்டதுக்கு எங்கள் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தான் காரணம். அந்த குருவின் புகழை நாம் பறக்க பேசணும்டா. கிருஷ்ணன் சொல்கிறான் குச்சேலர்கிட்ட, அந்த குரு கட்டாட்சம் இல்லாமல் வருமா? குரோர் அனுகிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. ஏவன் ஒரு வார்த்தை இருக்குது. ஏவன்னா ஒன்லின்னு அர்த்தம். ஆச்சாரியன் அனுகிரகத்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு வாழ்வு. அதனால தான் சுபாஷித நீவியில் சுவாமி தேசிகன் சாதிச்சார், ஏக்கையைவ குரோ திருஷ்டியா துவாபியாம் வாப்பி லபேதயத்து நத திஸ்ருபிர் அஷ்டாபிகி சகசிரேனாப்பி கருகிச்சித்து. ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணால் அவர் நமக்கு ஒரு கட்டாட்சம் பண்ணுறார் பாருங்க. அந்த கட்டாட்சத்துக்கு பரமசிவனுடைய 3 கண்கள், பிரம்மாவோட 8 கண்கள், சகசிராட்சகா நாராயணனுடைய 1000 கண்கள், 1011 கண்கள் சேர்ந்து வந்து கட்டாட்சித்தாலும் ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணின் கட்டாட்சத்துக்கு ஈடாகாதுன்னு தேசிகனோட ஸ்லோகம். ஏக்கையைவ குரோர் திருஷ்டியா துவாபியாம் வாப்பி லபேதயத்து நத திஸ்ருபிகி அஷ்டாபிகி சகசிரேனாப்பி கருகிச்சித்து. அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணார், நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லி குச்சேலத்தை கேட்குறானா, நீங்களும் அந்த ஆச்சாரியன் அனுகிரகத்தால் நன்றாக வாழ்கிறீர்களா? ஆச்சாரியன் புகழ நன்னா பேசுகிறீர்களா? ஏன்னா ஒரு பிரமாண ஸ்லோகம் இருக்கு, குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயத்தே சம்பதாயுஷி. அதாவது ஆச்சாரியன் என்ன மந்திரம் உபதேசித்தாரோ அதை மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும். சத்தம் போட்டு வெளியில், இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மந்திரத்தை வெளியில் சத்தம் போட்டு சொல்லிடுறோம், அதை வெளியில் சொல்லப்படாது. ஆச்சாரியன் புகழத்தான் சத்தம் போட்டு வெளியில் நன்னா சொல்லணுமா, இவர் தான் எங்கள் ஆச்சாரியன்னு சத்தம் போட்டு வெளியில் சொல்லணுமா. ஒருவேளை ஆச்சாரியன் புகழை பேசாமல் இருந்தாலோ மந்திரத்தை வெளியில் சொல்லிட்டாலோ, ரகசியமான மந்திரத்தை வெளியில் சொல்லாமல் இருக்கணும். சொல்ல வேண்டிய ஆச்சாரியன் புகழை மறைக்காமல் இருக்கணும். மாற்றி பண்ணிவிட்டான்னா அக்ஷீயத்தே சம்பதாயுஷின்னு சொல்லியிருக்கு. அவனுக்கு செல்வமும் ஆயுசும் குறைஞ்சி போயிடுமா. ஆச்சாரியன் புகழை பேசாமல் இருந்தாலும் செல்வமும் ஆயுசும் போயிடுமா. மந்திரத்தை ஓப்பனாக வெளியில் சொன்னாலும் செல்வமும் ஆயுசும் போயிடுமா. அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் ஆச்சாரியன் புகழை பேசிக்கொண்டு நன்றாக இருக்கிறீர்களான்னு இத்தனையும் பேசி கிருஷ்ணன் பூர்த்தி பண்ணிட்டான். இப்போ குச்சேலர் பேச ஆரம்பிக்கிறார். கிமஸ்மாபிர் அனிர்வృத்தம் தேவதேவ ஜகத்குரு பவதா சத்தியகாமேன ஏஷாம் வாசாவோ குராவபூத்து. குச்சேலர் சொல்கிறார் கிருஷ்ணன்ட்ட, நன்னா இருக்கேனான்னு ஒரு வார்த்தை கேட்டிய நண்பா,
என்னுடைய நல்லதுக்கு என்னடா குறைச்சல்? எப்போ உன்னோடு குருகுலவாசம் பண்ணும் பாக்கியம் பெற்று விட்டேனோ அது ஒன்னே எனக்கு வாழ்க்கையில பெரிய பாக்கியம். யார் கேட்டாலும் குச்சேலர் என்ன சொல்லுவார்னா, நான் கண்ணனுடைய நண்பன், கண்ணனுடைய சக மாணவன் சொல்றேனே, இதுக்கு மேல வாழ்க்கையில எனக்கு என்ன நிறை வேண்டும்? நான் பூரணமான மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனா பகவானே, நீங்க சில வார்த்தையெல்லாம் சொன்னேன், அதாவது குருகுலவாசம் பண்ணி ஆச்சாரியன் அருளால் தான் ஞானம் பெற்றேன்னு. ஆனா எனக்கு தெரியும் நீங்க சர்வேஸ்வரன், நாங்கள் ஆச்சாரியன் அருள் மூலமாகத்தான் ஞானம் பெற முடியும்னு எங்களுக்கு உணர்த்தத்தான் நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிய ஒழிய உனக்கு புதுசா ஞானம் வரணும்னு தேவையில்லை. ஆனா ஒண்ணு பகவானே, நீ குருகுலவாசம் பண்ணதுக்கு ஒரே பிரயோஜனம் என்னன்னா, எங்களுக்கு நீ செய்த அனுகிரகம், எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த குருகுலத்தை தேடி வந்தாய் போலும். யஸ்ய சந்தோமயம் பிரம்ம தேக ஆவபனம் விபோ ஸ்ரேயசாம் தஸ்ய குருஷு வாசோத்தியந்த விடம்பனம். உனக்கு குருகுலவாசம் தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிருக்க. குருகுலவாசத்தை சாக்கா வச்சு நன்னாவே அனுகிரகம் பண்ணியிருக்க. நான் சௌக்கியமா இருக்கேன். தன் குறைய சொல் நன்னா நினச்சி பாருங்க, கந்தலாடையோடு வந்திருக்கார். நாம் என்ன பண்ணுவோம், நல்ல டிப்டாப்பாக வந்து உட்காந்துட்டு ஐயோ இது சரியில்லை அது சரியில்லை, இங்கே கஷ்டம் அங்கே கஷ்டம் போவோம். கந்தலாடையோட வெறும் 4 கைப்பிடி அவளை எடுத்துன்னு வந்து உட்காந்துருக்கவர் நான் பூர்த்தியாக திருப்தியாக இருக்கேன். நீ நண்பன்னு என்னை அபிமானிச்சுட்ட, இதுக்கு மேல் எனக்கு என்ன குறை? நன்மை உடையவன் சீர்பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலனே, எனக்கு குறையே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் இப்படியே பேசுகிறா. ச இத்தம் த்விஜமுக்கியேன சகசங்கதயன் ஹரிஹி சர்வபூத மனோபிஜ்ஞா ஸ்மயமான ஊவாச்சதம். இப்போ கிருஷ்ணன் ஒரு மெல்லிய புன்னகையோடு குச்சேலர்கிட்ட கேட்குறான், அப்பா நண்பா, என்னை பார்க்க வந்தா நீ வெறுங்கையோடு வந்திருக்க மாட்டியே, சாஸ்திரம் உனக்கு நன்னா தெரியுமே, நிச்சயமா இந்த பகவானுக்காக பக்தனான நீ ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்திருப்பியா இல்லையா? அது என்ன பொருள்? கிமுபாயனமானீதம் பிரம்மன் மே பவதா கிருஹாத் அன்வபி உபாகிருதம் பக்தைஹி பிரேம்னா பூரியேவ மே பவேத் பூரியபி அபக்தோபகிருதம் நமே தோஷாய கல்பத்தே. இப்போ கிருஷ்ணன் சொல்றான், எனக்காக நீ என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லு. என் பக்தன் பக்தியோடு ஒரு குந்துமணி கொண்டு வந்தாலும் அதை நான் பெரிதாக நினைத்து சந்தோஷப்படுவேன். ஆனால் பக்தி இல்லாமல் ஒரு மலையையே பெயர்த்து கொண்டு வந்தாலும் அதை ஒரு குந்துமணி அளவு கூட நான் மதிக்க மாட்டேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், பகவானுக்கு காணிக்கை கொண்டு போகணும்னா இந்த காணிக்கையினால தான் அவருக்கு ஒன்று கிடைக்கணும்னு தேவையில்லை. நாம் பக்தியோடு ஏதோ ஒன்று பகவானுக்கு சமர்ப்பிக்கணும். அது குந்துமணியாக இருந்தாலும் சந்தோஷப்படுவான். பக்தியின் எடையைத்தான் பகவான் சீர்தூக்கி பார்ப்பானே ஒழிய பொருளின் எடையை சீர்தூக்கி பார்க்க மாட்டான். அதனால கேட்குறான், எனக்காக நீ என்ன கொண்டு வந்தேன்னா? இவர்கிட்டேருந்து பதிலே இல்லை. இப்போ கிருஷ்ணன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு பின்னாடி தான் சொன்னான். ஏன்னா குச்சேலரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் மகாபாரத யுத்தம். அதுக்கு முன்னாடியே குச்சேலர்கிட்ட இந்த ஸ்லோகம் சொல்லிட்டான். பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் 81ஆம் அத்தியாயம் 3வது ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. குச்சேலரை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறான், நீ என்ன கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஸ்லோகத்துக்கு கீதா பாஷ்யத்தில் ராமானுஜர் கல்லும் கரையும்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பத்திரம் ஒரு எல்லோருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு துளசி இலையோ, அல்லது எல்லாம் கொண்டுவான்னு சொல்லலை, எல்லாத்துலேயும் OR போட்டுக்கணும், அல்லது புஷ்பம் ஏதோ ஒரு புஷ்பம், அல்லது பழம் ஒரு பழம், நமக்கு அது ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பழம், அதுவும் முடியலையா தோயம் தண்ணீர் கொண்டு வந்தால் கூட போதும். எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ. சரி, தண்ணீரும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கெல்லாம் தண்ணீரே விலை கொடுத்து வாங்குகிறோம். உலகத்திலேயே குடிக்கிற தண்ணீரை விலை கொடுத்து வாங்குகிற மகானுபாவர்கள் நாம தான். பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பொதுன்னா இப்போ பாருங்கள், தண்ணீரை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அப்போ தண்ணீரும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா, உன் கண்ணீரை கொடுறா வாங்கிக்கிறேங்கிறான். பக்தியோடு கண்ணீர் சிந்தினால் போதும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். ஆனால் யோமே பக்தியா பிரயச்சதி, அதை கொடுக்கிற பொருளை பக்தியோடு பகவானுக்கு சமர்ப்பிக்கணுமா? அப்படி சமர்ப்பிச்சா அதை பகவான் எப்படி ஏற்றுப்பானா? ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. அதை ஆசையோடு பகவான் ஏற்பானா. எப்பேற்பட்ட ஆசை அப்படின்னா, கீதா பாஷ்யத்திலே ராமானுஜர் சாதிக்கிறார், மனோரத பத தூரவர்த்தி பிரியம் பிராப்பியேவ அஷ்னாமி.
ஒருத்தன் ரொம்ப நாளாக ஒரு பொருளுக்காக ஏங்கின்றது, ரொம்ப நாள் ஏங்கின பொருள் கையில் கிடைச்சா அந்த ஆள் எப்படி சந்தோஷப்படுவானோ அத்தகைய ஆனந்தத்தை சர்வேஸ்வரனாகிய நான் அடைந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்வேன். பகவானுக்கு புதுசாவா ஒரு பொருள் கிடைக்கணும், அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒண்ணுமில்லாத குறைவாளன் போல் இருந்து இந்த பொருளுக்காக காத்திருப்பவன் போல் காத்திருந்து ஆஹா கிடைச்சதேன்னு ஆனந்தப்பட்டு ஏற்றுக்கொள்வானா? அதனால சொல்லு நண்பா, எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். ஆனா அவர் பதிலே பேச மாட்டேங்கிறார். இத்யுக்தோபி த்விஜஸ்தஸ்மை விரீடித பதயே ஸ்ரீயா பிருதுக பிரசிருதிம் ராஜன்னு நப்ராயச்சத் அவாங்முகா. ஆனா குச்சேலர் என்ன பண்ணிட்டார், கண்ணபிரானுடைய வளத்தை எல்லாம் பார்க்குறார். எவ்வளோ பெரிய தங்க சிம்மாசனம், ரத்னங்கள் இழைச்சிருக்கு, 16,008 அரண்மனைகள், லக்ஷ்மி தேவி பக்கத்தில் இன்னும் சாமரம் வீசின்னு இருக்கா. இப்படிப்பட்ட பகவானுக்கு என்ன கொண்டு வந்தேன்னா கந்தலாடையில் 4 கைப்பிடி அவலை சுற்றி எடுத்துன்னு வந்தேன்னா வெட்கப்பட்டு தலை குனிந்து விட்டாராம். கிருஷ்ணனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இவரோட மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுனுட்டான். இத்தம் விசிந்திய வசனாத்து சீரபந்தாத்து த்விஜன்மனஹா ஸ்வயம் ஜகார கிமிதம் இது பிருதுக தண்டுலான். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணானா, குச்சேலர் அப்படியே பார்க்குறான். இவன் செல்வம் வேண்டியெல்லாம் என்கிட்ட வரல, இவன் மனசு எனக்கு நல்லா தெரியும். மனைவி தான் என்கிட்ட பணம் ஏதாவது கேளுன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இப்போ கூட அவனுக்கு என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு மனசு இல்லை. ஆனால் 4 கைப்பிடி அவல் கொண்டு வந்திருக்கான், கந்தலாடைக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கான். அதையும் எனக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு தயக்கமாக இருக்குது. கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஏய் ஏதோ ஒரு மூட்டை இருக்கே, இது எனக்கு தானே நீ கொண்டு வந்திருக்க, இங்கே குடுன்னு ஸ்வயம் ஜகார. கிருஷ்ணன் என்ன பண்ணானா தானே கையை நீட்டி, அதோ ஒரு மூட்டை இருக்கு பாரு, இது தானே எனக்கு கொண்டு வந்த. குச்சேலர் வஸ்திரத்துக்குள்ளே மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்கார், இங்கே குடுன்னு ஸ்வயம் ஜகார கிமிதம், இது என்ன அப்படின்னு பிரித்து பார்க்குறான். பிருதுக தண்டுலான்னு பார்த்தா அந்த ஒரு கந்தலாடை நிறைய ஒரு 4 கைப்பிடி அவல் இருந்ததாம். அந்த அவலை பார்த்தானா கிருஷ்ணன், ஐயோ இந்த உலகத்திலேயே எனக்கு மிக 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 பிடித்தமான பொருளை கொண்டு வந்திருக்கிய நண்பா, நனுவேதத் உபநீதம் மே பரம பிரீணனம் சகே தர்ப்பயத்யங்கமாம் விஸ்வம் ஏதே பிருதுக தண்டுலாக. இந்த அவலை போல வேற எதுவுமே என்னை திருப்திப்படுத்தாது, அந்த அவல் கொண்டு வந்தாயா, இதோ இப்பவே நான் எடுத்து சாப்பிட்றேன். பாருங்க பகவானுடைய எளிமையை, பக்தன் கொடுத்த பொருள்னா நானே எடுத்து அமுது செய்கிறேன்னு. இதி முஷ்டிம் சக்ருத் ஜக்த்வா த்விதீயாம் ஜக்துமாததே. கிடுகிடன் அதில் இருந்ததே 4 கைப்பிடி. ஒரு கைப்பிடி எடுத்தான், வாயில் போட்டுட்டான், திருப்தி வரல. 2வது கைப்பிடி எடுத்தான், அத்தையும் வாயில் போட போனான். தாவத் ஸ்ரீஹி ஜக்ரிஹே ஹஸ்தம் சத்வரா பரமேட்டினஹா. அப்போ ஒரு கை கிருஷ்ணன் கையை தடுத்துதான். யாரு? ருக்மிணி. ஒரு கைப்பிடி அவலை வாயில் போட்டார், 2வது கைப்பிடி போட போனார், ருக்மிணி வந்து தடுத்துட்டாலும். திரும்பி நான் கிருஷ்ணன் ஏம்மா தடுக்கிறேன்னு கேட்டான். நன்னா கவனிங்க, பல பேர் என்ன சொல்லிடுவா, இவர் பெருமாள் இன்னும் நிறையா தங்கமழை பொழியறதா இருந்தார், ருக்மிணி என்ன பண்ணிட்டா தடுத்துட்டு, இல்லை இவ்வளோ கொடுத்தது போதும் இனிமேல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. தாயார் என்றைக்குமே அப்படி சொல்ல மாட்டான். இங்கே ஸ்லோகம் ஸ்பஷ்டமாக இருக்குது. ஏதாவதாலம் விஸ்வாத்மன்னு சர்வசம்பத் சமிருத்தையே அஸ்மின் லோகேதவா முஷ்மின் பும்சஸ்துவத்தோஷ காரணம். இங்கே ருக்மிணி சொல்கிற ஸ்லோகம் சுகபிரம்மம் எழுதியிருக்கார். ருக்மிணி என்ன சொன்னாலும் கிருஷ்ணன் ஏம்மா 2வது கைப்பிடி சாப்பிட போனேன் ஏன் தடுத்தேன்னு கேட்டான். ருக்மிணி சொன்னா, நீங்கள் அவனுக்கு தங்கமழை பொழிவதற்கு ஒரு கைப்பிடி அவலே போதாதா, இன்னொரு கைப்பிடி அவளும் சாப்பிட்டுட்டு தான் தங்கமழை பொழிவேளான்னு கேட்டாலும். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அப்படி தான் இருக்குது. ஏதாவதா அலம் அப்படின்னா நீங்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அவலே போதுமேனாலும். இப்போ தான் அந்த $1,000,000 கொஸ்டின், $1,000,000 பற்றின கொஸ்டின். குச்சேலர் வீட்டில் எப்போது தங்கமழை பொழிந்தது? அவ கரெக்டாக பதில் சொல்லிட்டா. குச்சேலர் வீட்டில் எப்போ தங்கமழை பொழிந்ததுன்னா இதுக்கு ஸ்ரீமத் முக்கூர் அழிசிங்கர் விளக்கம் கொடுத்துருக்கார். ருக்மிணி எப்போது குச்சேலருக்கு சாமரம் வீச தொடங்கினாளோ அப்போ என்ன சொன்னேன், அலக்ஷ்மி, லக்ஷ்மியோட அக்கா போயிட்டா. லக்ஷ்மியோட அக்கா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாலே அந்த இடத்துல லக்ஷ்மி நிறைஞ்சுட்டான்னு அர்த்தம். அதனால ருக்மிணி எப்போது அவருக்கு சாமரம் வீசினாலோ தரித்திரம் ஓடிடுத்து, தங்கமழை கொட்டிடுத்து. அதனால இப்போ ருக்மிணி என்ன சொல்றா, ஆல்ரெடி தங்கமழைன்னு இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு கணக்குக்கு சொல்றேன், 1 கோடி பவுன்னு வச்சுக்கோங்க, 1 கோடி பொற்காசுகள் பொழிஞ்சாச்சு. இப்போ அதுக்கு அவன் சமர்ப்பித்தது என்னன்னா, ஒரு கைப்பிடி அவல்னு நீங்கள் எடுத்துட்டேன்னா ப்ரொப்போர்ஷன் எப்படி வரும்னா, நியூமரேட்டரில் 1 கோடி தங்க காசு பொழிஞ்சிருக்கு, டினாமினேட்டரில் 1 கைப்பிடி அவல் சாப்பிட்டேள். 1 கைப்பிடி அவலுக்கு 1 கோடி தங்க காசு பொழிஞ்சேள்னு உங்கள் கருணைங்கிறது நன்னா மேலோங்கி நிற்கும்.
நீங்கள் 2வது கைப்பிடி அவல் சாப்பிட்டுட்டா டினாமினேட்டர் ஏறிடும். அனுகிரகம் பண்ணது 1 கோடி பொற்காசு, கீழே டினாமினேட்டர் எடுத்துன்றது 2 கைப்பிடி அவல்னு ஆயிடும். எப்போதுமே டினாமினேட்டர் பெருசானா வேல்யூ குறைஞ்சுட்டே இருக்கும். அதனால நியூமரேட்டர் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ருக்மிணி என்ன சொல்றா, நான் இப்ப சாமரம் வீசினேன் இல்லையா, அப்பவே நியூமரேட்டர் பொற்காசு கொடுத்தாச்சு. நீங்க பாட்டுக்கு அவல் எடுத்து வாயில போட்டு டினாமினேட்டரை ஏத்தி அருளோட வேல்யூவை குறைச்சிடாதீங்கோ. அதனால டினாமினேட்டர் 1 இருந்தா போதும், டினாமினேட்டர் 2 ஆயிடுத்துனா அது அப்படியே பாதியா மாறிடும் என்று சொல்லித்தான் ருக்மிணி தடுத்தாள். இது வீரராகவ சுவாமி வியாக்கியானத்திலும் இருக்கு. விஸ்வாத்மனா துவயா ஏகமுஷ்டி அதனேனைவ கிருஷ்ணம் விஸ்வம் தர்ப்பிதம் இது சம்போதனாபிப்பிராயா ஏகமுஷ்டி அதன மாத்திரேனைவ பும்சகா அஸ்மின் அமுஷ்மின் வா லோகே சமிர்த்தையே அலம் பிராப்தம். நீங்கள் 1 கைப்பிடி அவள் சாப்பிட்டாலே இவ்வுலகம் அவ்வுலகம் எல்லாத்துக்கான அனுகிரகமும் கொடுத்துருவேள். அது உங்களுடைய தன்மை. அதுக்கு மீறி நீங்கள் இன்னொன்னும் சாப்பிட்டேன்னா நீங்கள் தான் சிக்கலில் மாட்டிப்பேள். கொடுக்கறதுக்கே வேறு ஒன்றும் இருக்காது. நான் என்ன உங்கள் அனுகிரகம் அவ்வளோ பெருசு. அதனால் இதப்பரம் த்விதீயமுட்டி அதனேன கி மமாபி த்விஜாதீனாம் கர்த்தும் உத்யுங்ஷே இதி பாவகா. அதனால் இது கிண்டலா வீரராகவ சுவாமி வியாக்கியானம் பண்ணுறார். ருக்மிணி கேட்டாலாம், இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு கைப்பிடி அவள் சாப்பிட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன தான் தூக்கி அவருக்கு தாரவாத்து கொடுக்கணும், வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட பொருள் கிடையாது. அப்புறம் ஆகையினால உங்களுடைய அனுகிரகத்துக்கு டினாமினேட்டர் 1 கைப்பிடி இருந்தாலே போதும், நியூமரேட்டர் ஃபுல்லாக கொடுத்துடலாம். 2வது கைப்பிடின்னு சாப்பிட்டு டினாமினேட்டரை ஏற்றின்னு போகாதீங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோன்னா. ஏன்னா தாயாருடைய கருணைங்கிறது எப்படின்னா, எப்போ அவள் கட்டாட்சம் பட்டு சாமரம் வீசினாலோ அப்போவே அங்கே செல்வம் நிறைஞ்சு கொடுத்தான். அதனால இதை தாயாருடைய கருணைன்னு கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப கவனித்து இந்த இடத்த வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஏன்னா இப்போ ருக்மிணி போய் தடுத்துட்டான்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா, பெருமாள் நிறையா கொடுக்கலான்னு நினச்சார், இவ பாதி ஆக்கிட்டா. கிடையாது. இந்த பராசர பட்டர் புரியறதுக்காக ரொம்ப அழகாக அவருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் விளக்குகிறார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு பக்தர், அவர் என்ன பண்ணாராம், ஸ்ரீரங்கம் கோவில் வழியாக அப்படியே போனாராம். அவருக்கு என்னென்னா அப்படியே தெற்கு உத்தர வீதியில் போய் ஏதாவது சாமான் வாங்கணும்னு ஆசை. அதுக்கு சுற்றின் போக வேண்டாமேன்னு கோவில் வழியாக போயிட்டு திரும்ப கோவில் வழியாகவே வெளில வரார். அப்படியே வடக்கு வாசல் வழியாக வெளியில் வரும்போது ஸ்ரீரங்கத்தில் லெஃப்டில் வடக்கு வாசலுக்கு இடப்புறம் தாயார் சன்னதி இருக்குது. போகிற போக்கில் அப்படியே கை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அது தாயார்னு பக்தியோடலாம் அவர் கை கூப்பலை, அவருக்கு ஏதோ போகிற போக்கில் ஒரு தாயார் சன்னதி இருக்குன்னு கை கூப்பிட்டு போயிட்டார். உள்ளே இருக்க ஸ்ரீரங்க நாச்சியார் பார்த்தாலும், அச்சுச்சோ அந்த குழந்தை என்னை நோக்கி கை கூப்பிட்டானே, இவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலான்னு பார்த்தா ஐஸ்வர்யம் செல்வத்தை வச்சுக்கோன்னு தங்க மழை பொழிஞ்சுட்டாலும். பொழிஞ்சுட்டு தாயார் யோசிச்சாலாம், அந்த குழந்தை அஞ்சலி முத்திரை கை கூப்பினா வணங்கினான். நான் ஆஃப்டர் ஆல் செல்வம் தானே கொடுத்தேன், போதாது ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம், இந்த ஆத்மானுபவத்தை வச்சுக்கோ, நீ ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கும் ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கோ, அத்தையும் கொடுத்துட்டானோ. அப்புறமும் தாயார் யோசிச்சாலாம், அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே, அஞ்சலி முத்திரைன்னா காமிச்சான், இன்னும் பெருசாக கொடுக்கணும், பரமம் பதம் வா, அப்படி பெருமாளை ஒரு பார்வை பார்த்தா மோட்சம் கொடுத்துருக்கோம்னா ஓகே, மோட்சமும் கொடுத்தாச்சு. ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா, அதையும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் தாயார் யோசிச்சாலாம், அந்த குழந்தை என்ன வேணும்னு நம்ம சொல்லவே இல்லையே, நான் பாட்டுக்கு செல்வம் ஆத்மானுபவம் மோட்சம்னு கொடுத்துட்டேன், அதை விட பெருசாக வேண்டி வந்திருந்தா என்ன பண்ணுறது. ஆனால் மோட்சத்தை விட பெருசாக கொடுக்கறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, மோட்சமே கொடுத்தாச்சு, பெருமாள்கிட்ட சொன்ன கொடுத்துட்டா, இனிமே என்ன கொடுக்கறது. கஸ்மை சித் அஞ்சலி பரம் வகத்தை வீத்தீரிய, யாரோ ஒருத்தன் போன போக்கில் அஞ்சலி முத்திரை காமிச்சதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு தாயார் யோசிச்சாலாம், இதுக்கு மேலே ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே என்று வெட்கத்தால் அஸ்மைன கிஞ்சி துச்சிதம் கிருத்த மித்யதாம்ப, ஐயோ இவனுக்கு என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியலையே, இதுக்கு மேலே கொடுக்க ஒன்றும் இல்லையே என்று வெட்கப்பட்டாள். தொம் லஜ்ஜசே கதைய கோயம் உதார பாவகா, வெட்கப்பட்டு ஸ்ரீரங்க நாச்சியார் தலை குனிந்தாள். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போய் தாயாரை சேவிச்சு பாருங்க, கொஞ்சம் தலை குனிந்தபடி தான் தாயார் எழுந்துருளி இருப்பாள். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மகானுபாவம் போகிற போக்கில் கை கூப்பிட்டு போனது தான் காரணம்ட்டார் பராசர பட்டர். இந்த மகானுபாவன் நேராக போயிருந்தா இந்த ப்ராப்ளம் இல்லை, இவன் போகிற போக்கில் கை கூப்பிட்டு போயிட்டான். தாயார் அவனுக்கு செல்வத்தையும் கொடுத்து ஆத்மானுபவத்தையும் கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்துட்டு இனி கொடுக்க ஒன்றும் இல்லையேன்னு வெட்கப்பட்டு இன்றளவும் தலை குனிந்து எழுந்தருளி இருக்கிறாள். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப தொம் லஜ்ஜசே கதைய கோயம் உதாரபாவகா என்னும்படி. அதனால குச்சேலருக்கும் அது போலத்தான் அனுகிரகம். அவருக்கு இவ்வுலகம் அவ்வுலகம் எல்லாத்துக்குமே எப்போ ருக்மிணி விசிறினாடோ, அங்கே கண்ணால் பார்த்ததுக்கே இவ்வளவுனா ருக்மிணி விசிறினதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால் அத்தனையும் முன்பே அவருக்கு கொடுத்தாச்சு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது புரிஞ்சு கொடுத்து, குச்சேலருக்கு புரியலை. அவரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணனோட உரையாடினோம், கிருஷ்ணன் ஒரு கைப்பிடி அவள் சாப்பிட்டார், ருக்மிணி போதும்னு சொல்லிட்டா, எல்லாம் ஆச்சு. இரவு பொழுது வந்தது,
குச்சேலர் அங்கேயே உறங்குகிறார். பிராமணஸ்தாம் து ரஜனி உஷித்வா அச்சுத மந்திரே புக்த்வா பீத்வா சுகம் மேனே ஆத்மானம் ஸ்வர்கதம் யதா. குச்சேலர் அன்ற இரவு அங்கே உணவு உட்கொண்டார், தீர்த்தம் சாப்பிட்டார், அங்கேயே உறங்கிவிட்டார். ஸ்வர்க்கத்தில் இருப்பது போல் ஆனந்தமாக உணர்ந்தார். அடுத்த நாள் காலை பொழுது விடிந்தது. ஸ்வோபூதே விஸ்வபாவேன ஸ்வசுகேன அபிவந்திதா ஜகாம ஸ்வாலயம் தாத பத்யனுவ்ரஜ்ய நந்திதா. இப்போ குச்சேலர் அடுத்த நாள் காலை கண்ணபிரான்ட்ட வந்து, நண்பா, ஒரு நாள் உன்னோட ஆனந்தமாக இருந்தேன்டா, இந்த நாள் இனிய நாள் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன், நான் போயிட்டு வரேன்னு புறப்படுறார். கிருஷ்ணன் குச்சேலரை வணங்கி அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா உபச்சாரமும் மீண்டும் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார வச்சு மரியாதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் குச்சேலரை அனுப்பி வைக்கிறான். இப்போ அவருக்கு ஒரே வெட்கமாக போயிடுத்தான். நான் என்ன பண்ணேன்? எனக்கு பகவான் இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணுறானே. இவர் வெட்கத்தால் தலை குனிந்து அப்படியே பாதையை மட்டும் பார்த்துட்டு வேற எதையுமே பார்க்காமல் வெட்கத்தால் தலை குனிந்து அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம வீடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாராம் குச்சேலர். இப்போ சிந்திச்சுட்டே போறாராம். சச்சால தனம் சக்யு நது யாச்சிதவான் ஸ்வயம். இவர் கிருஷ்ணன்ட்ட பணம் கொடுன்னு இவரும் கேட்கல, இவரும் கையில் பணம் வாங்கிக்கல. ஸ்வகிருஹான் வீடித்தோ கச்சத்து மகத்தர்ஷன நிர்விருத்தகா. ஆனால் அவரை பொறுத்தவரை கிருஷ்ணனை தரிசிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் போனோம். தரிசனம் ரொம்ப திருப்தியாக கிடைச்சுடுத்து, அதுவே போதுங்கிற எண்ணத்தில் நடந்து போயிட்டு இருக்கார். நினச்சி பார்க்குறாராம், அஹோ பிரம்மண்ய தேவசிய திருட்வா பிரம்மண்யதாமயா எத் தரித்திரதமோ லக்ஷ்மி ஆஸ்லிஷ்டோ பிப்ரதோ ரசி. அந்த பகவான் வேதம் படித்தவா மேலே எவ்வளோ அபிமானம் வச்சிருக்கான். லக்ஷ்மியை தாங்கும் திருமார்பாலே இந்த தரித்திரனை ஆலிங்கனம் பண்ணிட்டானே, அவன் எளிமையை நான் என்னவென்று சொல்வேன். அப்படியே குனிஞ்ச தலை வெட்கப்படுறார் குச்சேலர். என்ன போய் பகவான் ஆலிங்கனம் பண்ணிட்டானா? குவாகம் தரித்திர பாப்பியான் குவ கிருஷ்ண ஸ்ரீநிகேதனஹா பிரம்மபந்துர் இதிஸ்மாகம் பாகுபியாம் பரிரம்பிதா. அந்த செல்வந்தனான ஸ்ரீநிகேதனான கிருஷ்ணன் எங்கே? இந்த ஏழை அந்தணன் குச்சேலன் எங்கே? அந்த கிருஷ்ணன் இந்த குச்சேலனை கட்டி அணைச்சிட்டானா? ஐயோ, என்ன பாக்கியம் பண்ண, என்ன பாக்கியம் பண்ண, என்ன பாக்கியம் பண்ண. இது கிடைக்குமா? கிருஷ்ணன் என் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கானே. வெட்கப்பட்டு தலை குனிகிறார். நிவேசித பிரியா ஜுஷ்டே பரியங்கே பிராதரோ யதா மகிஷ்யா விரீஜித ஸ்ராந்தகா வாலவ்யஜனஹஸ்தயா. தன்னுடைய அண்ணன் பலராமனை அழைப்பது போல் என்னை அழைத்து ஆரத்தழுவி சிம்மாசனத்தில் உட்கார வச்சானே. இந்த அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? ருக்மிணியை விட்டு எனக்கு சாமரம் வீச சொன்னானே, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? சுஸ்ரூஷையா பரமயா பாத சம்வாகனாதிபிகி பூஜிதோ தேவதேவேன விப்ரதேவேன தேவவத்து. தேவர்கள்லாம் பகவானை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணுவா. ஆனால் அந்த தேவாதி தேவனான பகவான் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டானே. இந்த நீச்சனேன், நிறை ஒன்றுமில்லேன், என் கண் பாசம் வைத்த அந்த பரஞ்சுடர் ஜோதிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? இப்படியே சிந்திக்கிறார். அதனால என்ன ஆயிடுத்து, இவர் கிட்டத்தட்ட இவரோட வீடு இருக்கும் வீதிக்கே வந்துட்டார். ஆனால் இவர் வீட்டை நிமிந்து பார்க்கல. அவர் குனிஞ்சுட்டே யோசிச்சுட்டே சிந்தனையில் வரார். நீங்கள் எப்படின்னா அந்த செல்ஃபோன் பார்க்குறவாள்லாம் அப்படியே குனிஞ்சுட்டே வருவா. அவளுக்கு எதிர்த்தாப்புல எது வந்தாலுமே கண்ணுக்கு தெரியாது. அவள் காரில் போய் விழுவா, லாரியில் போய் மோதுவா. ஏன்னா அந்த செல்ஃபோனை தேக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எதிர்த்தாப்புல யார் வரான்னு தெரியாது, பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது, நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை நாமே மறந்து விடுகிறோம். உண்மையில பக்தி யோகத்தில் ஈடுபட்டு பகவானையே நினச்சி வேற எதையுமே நினைக்கக்கூடாது, மறக்கணுங்கிறா. அந்த நிலை நமக்கு எங்கே வருதுன்னா, செல்ஃபோன் பார்க்கும்போது எல்லாருக்கும் சூப்பராக வந்துடுறது. வேறு எதுவுமே தெரியும், செல்ஃபோன் மட்டும். சில பேர் நடந்து போயிட்டே இருப்பார் செல்ஃபோனை தேய்ச்சுட்டே, திடீர்னு பார்த்தா ஆளை காணும், பாதாள சாக்கடைக்குள்ளே விழுந்து கிடக்காருங்க. ஆனால் குச்சேலர் நல்ல விஷயத்தில் மூழ்கியிருக்கார். அப்படியே சிந்திச்சுட்டே போகிறார். ஆஹா, பகவான் எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆனால் இவர் செல்லை பற்றியும் நினைக்கல, செல்வத்தை பற்றியும் நினைக்கல. இவர் செல்வத்துக்கெல்லாம் செல்வனான பகவானை நினைத்து கொண்டு இவர் அப்படியே திருத்தக்க செல்வத்தை நினைத்தபடி இவர் செல்கிறார். ஸ்வர்காப வர்க்கயோ பும்சாம் ரசாயாம் புவி சம்பதாம் சர்வாசாம் அபி சித்தீனாம் மூலம் தச் சரணார்ச்சனம். இப்போ குச்சேலர் யோசிச்சார், ஆமாம், பகவானை வழிபட்டால் எல்லா செல்வமும் கிடைக்குங்கிறாளே. கீழே ரசாதல லோகத்திலேருந்து, பிரம்மாவின் சத்தியலோகத்திலேருந்து, ஆத்மானுபவம், வைகுண்டம், மோட்சம், எல்லா இடத்துக்கும் பகவானை வழிபட்டால் போகலாம்னு சொல்கிறாளே. அவன் திருவடி தான் எல்லாத்துக்கும் வழிங்கிறாளே. அவன் ஏன் நமக்கு செல்வத்தை கொடுக்காம அனுப்பினான்? எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறவன் நண்பனுக்கும் போகும்போதாவது இந்தாடா சம்பாவனை வச்சுக்கோன்னு எத்தையா கொடுத்து அனுப்பலாம். வெத்தலை பாக்கோட கூட எதுவுமே கொடுக்காம அனுப்பியிருக்கானே, ஏன் அப்படி அனுப்பினான்னு யோசிச்சாராம்.
யோசிச்சுட்டு அவர் பகவானை கிரிட்டிசைஸ் பண்ணலை. நாம என்ன சொல்லியிருப்போம், ஏன்னா இவ்வளோ பெரிய ராஜா வெத்தலை பாக்கோட கூட ஒன்று வச்சு கொடுக்காம அனுப்பிட்டானேன்னு. அவர் அப்படி நினைக்கல. அதனோயம் தனம் பிராப்பிய மாத்யன் உச்சைஹி நமாம் ஸ்மரேத்து இதி காருணிகோ நூனம் தனம் மே பூரி நாததாத். இது பகவான் எனக்கு செய்த அனுகிரகம். ஏன்னா நான் இப்படி ஏழையாக இருக்கிறதுனால தான், கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தான் பகவானை நினச்சிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு பணங்காசை கொடுத்து சௌக்கியமாக வச்சுட்டா பணத்தை நினச்சிட்டு பகவானை மறந்துடுவேன், மதம் ஜாஸ்தியாக போயிடும். நான் தன்னை மறக்காமல் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான். ஏன்னா பல பேர் கஷ்டம் வந்தால் தான் பகவானை நினைக்கிறா, சௌக்கியமாக இருக்கும்போது மறந்துடுறா. அதனால தான் இப்போ பணத்தை கொடுத்து தன் நினைவு என்பது எனக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எனக்கு பரம கருணையோடு பணமே கொடுக்காம பகவான் அனுப்பினான். இது அவன் செய்த அனுகிரகம். இதி தச்சிந்தையன் அந்தகா பிராப்தோ நிஜ கிரகாந்திகம். இப்படி நினைச்சுட்டே அப்போ பணம் கொடுக்காதது தான் பகவான் செய்த அனுகிரகம்னு சொல்லிட்டே வந்தார். வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். அப்போ கரெக்டாக 8 மணி நாம வந்துட்டோம். வீட்டு வாசலுக்கு திரும்பியாச்சு. இப்போ தான் அந்த அதிசயத்தை பார்க்க போறார். இப்போ வீட்டு வாசலுக்கு வந்த குச்சேலர் மெல்ல அப்படி நிமிர்ந்து வீட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா அந்த வீதியில் அவருக்கு நடந்து நடந்து பழக்கம். கரெக்டாக வந்துட்டார். இந்த பக்கம் 8வது வீடு ரைட் சைடுன்னு தெரியும். கரெக்டாக வந்துட்டார். வந்துட்டு அப்படி நிமிர்ந்தா வீட்டு வாசலில் நிறைய விமானங்கள்லாம் பறந்துட்டு இருக்கான். சூர்யானலேந்து சங்காஷைஹி விமானைஹி சர்வதோவிருதம். பார்த்தா சூரியனை போல, சந்திரனை போல, அக்னியை போல ஒளி வீசக்கூடிய பல விமானங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கு. என்னப்பா வீட்டுக்கு யாராவது வந்துட்டால, இவர் எதுக்கோ பயம், மனைவி எங்கேயாவது கடன் வாங்கி ஜப்தி பண்ணுறதுக்காக யாராவது விமானத்தில் கிளம்பி, ஏன்னா நாமெல்லாம் விமானம் வாங்க வாய்ப்பே இல்லை. இது என்னடா இவ்வளோ பேர் வந்திருக்காளே, உள்ளே போவோன்னு பார்த்தா வீட்டில் வாசப்படி காணோம். முன்னாடி பார்த்தா அப்படியே ஒரு பெரிய தோட்டம். நிறைய பேர் இது ஆசைப்படுவா, வீட்டு வாசலில் ஒரு லாங் ஸ்பேஸ் இருக்கணும், அதில் நாங்கள் இஷ்டப்படி விளையாடணும், அதுக்கப்புறம் தான் வீடே ஆரம்பிக்கணும்னு. முன்னாடி பார்த்தா ஒரு லாங் ஸ்பேஸ், அதில் விசித்திர உபவனோத்யானைஹி கூஜ த்விஜகுலாகுலைஹி புரோத்புல்ல குமுதாம்போஜ கல்ஹாரோத்பல வாரிபிகி. பார்த்தா பல 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 தோட்டங்கள் இருக்கின்றன. கூஜ த்விஜகுலாகுலைஹி, அங்கே பார்த்தால் பறவைகள் எல்லாம் இனிமையாக ஒலி எழுப்புகின்றன. அதற்கு மேலே பல பொய்கைகள், தடாகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த தடாகங்களிலே பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்றன. பாருங்க, இயற்கை எழில். அத்தனை மரங்கள், தோட்டங்கள், தடாகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். வாசலிலே வருகை என்றால் குயிலம்மா, அங்கு வந்தவரை அமர்கை என்றால் கிளியம்மா, ஆசையுடன் நடமிடுவாள் மயிலம்மா. இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா? அப்பா, எத்தனை பறவைகள் நம்மை வரவேற்கிறது. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கிறார். தென்றல் என்னும் வாகனத்தில் ஊர்வலமாம், மான்கள் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமாம், மங்களமாம் மூங்கிலே நாயனமாம், பச்சை வாழையுடன் மாவிலையும் தோரணமாம். ஏன் நம்ம வீட்டு வாசல்ல இதெல்லாம் எப்படி வந்தது? சிந்தித்து கொண்டே மேலும் 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 உள்ளே நுழைகிறார். ஜுஷ்டம் ஸ்வலங்கிருதம் பும்பிகி ஸ்ரீபிஷ்ட ஹரிணாட்சிபிகி கிமிதம் கஸ்யவாஸ்தானம் கதம் ததிதம் இத்தியபூத்து. உள்ள போய் பார்க்கிறார். பல பல பெண்கள், அவளே நிறைய ஆபரணங்கள்லாம் தரித்து கொண்டு வீட்டில் பணிப்பெண்களாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பணிப்பெண்ணை பார்த்தா அவளே சூடகமே, தோல்வளையே, தோடைய செவிப்பூவே, படகமே நினைச்சிட்டு இருக்கா. என்னப்பா இது, பணிப்பெண்கள்லாம் எவ்வளோ ஆபரணத்தோடு இருக்காளே. குச்சேலர் யோசிச்சாராம், ஓஹோ, நம்ம சிந்தனையிலேயே ஆழ்ந்து வீடு மாறி வந்துட்டோம், இது நம்ம வீடு கிடையாது. அதாவது 8ஆம் நம்பர் வீடுன்னு தெரிஞ்சுது, ஆனால் பக்கத்து தெருவில் உள்ள 8ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் கிடுகிடுன்னு உள்ளேந்து ஆண் பணியாளர்கள், பெண் பணியாளர்கள்லாம் வந்தாலும் வாத்தியம் வாசிச்சுட்டு வாங்கோ வாங்கோ ஸ்வாகத்தம்னு குச்சேலரை பிடிச்சி உள்ள அழிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஏவம் மீமாம்சமானம் தம் நரா நாரியோமர பிரபாகா பிரத்யகிருண்ணன் மகாபாகம் கீதவாத்தியன பூயசா. பாட்டு பாடி வாத்தியம் வாசிச்சு கையை பிடிச்சி குச்சேலரை உள்ள அழிச்சுட்டு போயிட்டார். இவர் சொல்றார், இருங்கப்பா, நானே ஏதோ யோஜனையில் கன்ஃபியூஷனில் வீடு மாறி வந்துட்டேன். ஏன்னா ஒரு வேளை யோசிச்சுட்டார் போல இருக்கு. மனைவி ஏன் வெறுங்கையோடு வந்தேன்னு கேட்டால் மனைவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சு மறண்டு பக்கத்து தெருவில் ஒரு வேளை மாறி போயிட்டோமோ என்றெல்லாம் இவர் யோசிச்சுட்டு இருக்கார். வீட்டுக்குள்ள அழிச்சுன்னு போறா. ஆச்சரியம், அந்த வீட்டுக்குள்ளேருந்து இவர் மனைவி க்ஷுப்திக்ஷாமா வெளியில வராளாம். பதிம் ஆகதம் ஆக்கர்ணிய பத்னி உத்தர்ஷா அதிசம்பிரமா நிஷ்சக்ராம கிரகாத்தூர்ணம் ரூபிணி ஸ்ரீரிவ ஆலயாத். மகாலட்சுமி தாயார் தன் சன்னதி கதவை திறந்துண்டு கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினின்னு தாயார் வெளியில வந்தா எப்படி இருக்குமோ, மகாலட்சுமி போல அத்தனை செல்வத்தோடு பட்டுப்புடவையோடு ஆபரணங்களோடு குச்சேலருடைய மனைவி வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தானா.
இவர் பார்த்தார், ஏடா மகாலட்சுமி மாதிரி வரா, ஆனால் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்தா இவரோட மனைவி. பதிவிரதா பதிம் திருட்வா பிரேமோத்கண்டாஸ்ரு லோச்சனா நீலிதாட்சி அனமத் புத்தியா மனசா பரிஷஸ்வஜே. இப்போ அவரோட மனைவி வெளியில் வந்து பார்த்தாலாம் குச்சேலரை. அவளுக்கு குரல் தழுதழுக்கிறது. பகவானை சும்மா பார்த்துட்டு வந்தா ஏதோ கை செலவுக்கு கொடுப்பான்னு நம்பி நான் உங்களை சொன்னேன். பகவான் எவ்வளோ பெரிய தங்க மழையை பொழிந்து நம் வீட்டை இந்திரனுடைய அமராவதி பட்டணம் போல மாற்றி இருக்கிறானே, ஐயோ எவ்வளோ பெரிய அனுகிரகம் என்று நினைத்து அந்த மனைவி என்ன பண்ணாலாம், கணவரான குச்சேலரை ஆற தழுவிட்டாளாம். ஏன் தழுவிண்டா? சூப்பராக சம்பாதிச்சுன்னு வந்துட்டார், அதுக்காகவா? அதுக்கு இல்லையா, அவ கெட்டிக்காரி. கிருஷ்ணன் குச்சேலரை எப்படியும் தழுவி கொண்டிருப்பான்னு அவளுக்கு தெரியும். கிருஷ்ணனால் தழுவப்பட்ட தன் கணவனை தான் தழுவி கொண்டால் அந்த கண்ணனுடைய ஸ்பர்ஷம் தனக்கும் கிடைக்குமே என்று இந்த மனைவி கணவனை தழுவி கொண்டாள். பொதுவா பெண் போய் அப்படி ஆலிங்கனம் பண்ற சிச்சுவேஷனுங்கிறது பொதுவாக கிடையாது, அது வழக்கமும் கிடையாது. என்றைக்குமே ஆண் தான் பெண்ணை தேடி வருவான். இது வேத சாஸ்திரத்தில் சுவையான விஷயம் இருக்குது. இந்த கையில் 5 விரல் இருக்கும் இல்லையோ, இதில் கட்ட விரல் வந்து ஆண் பால், சான்ஸ்கிரிட்டில் அங்குஷ்டன்னு பேர், இது ஆண். மற்ற 4 விரலும் பெண் பால், அங்குலின்னு பேர். இந்த காயத்ரி ஜபம் என்றோம் இல்லையா, நன்னா பாருங்க, கட்ட விரல் தான் போய் மற்ற விரலை தொட்டுட்டு வருமே ஒழிய மற்ற விரல் என்றைக்குமே கவுண்டில் கட்ட விரலை தொடவே கூடாது. ஏன்னா அங்குஷ்டன் கட்ட விரல் ஆணாம், அங்குலி மற்ற விரல்லாம் பெண்ணா. ஆண் தான் பெண்ணை தேடி போவானே ஒழிய பெண் ஆணை தேடி வரமாட்டாளாம். அதனால தான் இந்த மந்திர ஜபம் எல்லாம் பாருங்க, காயத்ரி ஜபம் பண்ணுறவா கவுண்ட் பண்ணும்போது கட்ட விரல் தான் போய் தொட்டு கவுண்ட் பண்ணுவா. மற்ற விரல் கட்ட விரல் நோக்கி வரவே வராது. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால தான் இது ஆண் பெண்ணு இருக்கிறதுனால தான் கவுண்ட் பண்ணும்போது மறைச்சிட்டு கவுண்ட் பண்ண சொல்கிறா, மந்திரத்தை கவுண்ட் பண்ணும்போது. ஆனால் சில எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ், சீத்தை ஒரு முறை பண்ணா, கணவன் வெற்றி பெற்றால் அப்போ மனைவி கணவனை ஆலிங்கனம் பண்ணலாமா. ராமன் கரண் தூஷணன் உள்ளிட்ட அரக்கர்களை வதம் பண்ணிட்டு வரும்போது தம் திருட்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ கிருட்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேன்னு சீத்தை ராமனை ஆலிங்கனம் பண்ணான்னு பார்க்குறோம். அதுபோல் இதுவும் ஒரு எக்ஸப்ஷன். குச்சேலர் கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிட்டு வந்திருக்கார். இப்போ நாம் போய் அணைத்து கொண்டால் அந்த கண்ணனுடைய ஸ்பரிசம் நமக்கும் கிடைக்குங்கிறதுனால இந்த பெண் ஓடி போனாள், குச்சேலரை அணைத்து கொண்டாள். அதுக்கப்புறம் பத்னீம் வீக்ஷிய பிரஸ்புரந்தீம் தேவியும் வைமானிகியும் இவ. பார்த்தா தேவலோக பெண் மாதிரி இருக்காளாம். குச்சேலருக்கு இப்போ தான் கிட்டக்க பார்த்ததும் புரியுறது, இவர் மனைவி தான் இந்த வேஷத்தில் இருக்கா. ஏன்னா நம்மளே ஷேவிங் பண்ணால் பல பேருக்கு வித்தியாசம் தெரியல. நேற்றுக்கு வேற ஒருத்தர் பேசினார், இன்னைக்கு வேற ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காருங்கிறா. இப்போ இந்த மாதிரி அலங்காரத்தை பார்க்கவும் அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓஹோ இது தேவலோக பெண் இல்லை, நம்ம மனைவி தான். தாசீனாம் நிஷ்ககண்டீனாம் மத்தியே பாந்தீம் சுவிஸ்மிதா. சுற்றி இருக்கும் பணிப்பெண்கள்லாம் பார்த்தா அவள்லாம் கழுத்தில் தங்கப்பதக்கம் அணிஞ்சென்ற காலம். அவர்களால் சூழப்பட்டு இவள் வருகிறாள். பிரீத்தஸ்வயம் தயா யுக்தா பிரவிஷ்டோ நிஜமந்திரம் மணிஸ்தம்ப சதோபேதம் மகேந்திர பவனம் யதா. இப்போ தன்னுடைய இல்லத்துக்குள்ளே செல்கிறார் குச்சேலர். அப்போ இவ்வளோ நேரம் நடந்தாரே, நான் இவ்வளோ நேரம் பேசேஜ், இவ்வளோ நேரம் நாம் பேசினோம் இல்லையா, அவ்வளோ நேரம் நடந்து போயிட்டே இருந்தால் தான் வீட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸே வருமா. இப்போ உள்ளே போய் பார்த்தா ரத்தினங்கள் இழைத்த 100 தூண்கள் உள்ளே இருக்கான். 100 மண்டபம், 100 தூண்கள். பார்த்தா இந்திரனுடைய அமராவதி பட்டணமே தோத்துது. அதை விட வசதியாக அமராவதி போல பூமியில் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறார். பயஃப் பேனநிபா ஷையாக தாந்தா ருக்ம பரிச்சதாக பரியங்கா ஹேமதண்டானி சாமர வியஜனானிச்ச. பார்த்தா மெத்தைகள்லாம் பால் நுரை போல பஞ்சு மெத்தைகள் இருக்கான். தங்கத்தால் இழைக்கப்பட்ட கட்டிலாம், அதுக்கு யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கோட்டு காலாம். அதுக்கப்புறம் சாமரங்கள் பார்த்தா எல்லா இடங்களிலும் இருக்கான். சாமரம் வீசறதுக்கு ஆள்களும் இருக்காளாம். ஆசனானிச்ச ஹைமானி மிருதூபஸ்தரணானிச்ச முக்தாதாம விலம்பீனி விதானானி துமந்திச்ச. அதுக்கப்புறம் தங்க சிம்மாசனங்கள் வீடெங்கும். ஃபர்னிச்சர் எல்லாமே தங்கத்தில், மரத்தில் இல்லை. ஃபர்னிச்சர் படுக்கை கட்டிலேருந்து ஆரம்பித்து சேர் வரைக்கும் டேபிள் வரைக்கும் எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. மிருதூபஸ்தரணானிச்ச. அந்த ஒவ்வொரு அந்த ஃபர்னிச்சர் மேலேயும் பார்த்தா மெல்லிய ஒரு பாய், மெல்லிய தலையணையானது வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பந்தல்கள்லாம் இருக்குது. பந்தல்களில் பார்த்தா முத்துச்சரங்கள் தொங்குகின்றன. ஸ்வச்ச ஸ்பட்டிக குட்யேஷு மகா மரகதேஷு ச ரத்னதீபான் பிராஜமானான் லலனா ரத்ன சயுதான். அதுக்கப்புறம் சுவர்கள்லாம் பார்த்தா சுவர்லாம் கல்லில் எழுப்பலையாம், மண்ணில் எழுப்பலையாம்,
வேற எதுலப்பா எழுப்பினான்னா ஸ்படிகத்தாலும் மரகதத்தாலும் சுவரை எழுப்பி அதில் ரத்தினங்களையே தீபமாக வச்சிருக்கானோ. நாமெல்லாம் டியூப் லைட்டு, அகல் விளக்கு, குத்து விளக்குன்னு போடுறோம். அங்கே ரத்தினங்களை ஆங்காங்கே சொருகி வச்சிருக்கானோ. பலவிதமான நிறம் கொண்ட ரத்தினங்கள், அது எல்லா கலர்லையும் பளபளன்னு டால் அடிக்கிறதாம். இன்னும் உள்ள போய் பார்த்தா விலோக்கிய பிராமணஸ்தத்திர சமிருத்திஹி சர்வசம்பதாம். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லா விளங்களும் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக அரிசி நிறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு வீட்டில் எப்போ செல்வம் நிறைஞ்சிருக்கும்பா, உள்ள அரிசிக்கு குறையே இருக்கக்கூடாது, தானியங்கள் நன்றாக நிறைந்திருக்க வேண்டும். ஏன்னா பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ரத்தனம் இருக்குது, தங்கம் இருக்குது, சாப்பாடும் தண்ணீரும் இல்லைன்னா இதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போது அங்கே அந்த தானிய லக்ஷ்மியின் கட்டாட்சம், எல்லா தானியங்களும் நிறைந்திருக்கு. இதுக்கு மேலே அங்கே எதுவுமே தேவையில்லை. தர்க்கயாமாச நிர்வியக்ரஹா ஸ்வசமிருத்தியும் அகைத்துக்கியும். இப்போ குச்சேலர் யோசிச்சு பார்க்குறார், நம்ம வீட்டுக்கு இவ்வளவு செல்வம் எப்படி வந்து இருக்கும்? சிந்தித்த குச்சேலருக்கு 4 விஷயங்கள் புரிஞ்சலாம். பாயிண்ட் நம்பர் 1, நூனம் பதை தத் மமதுத்பகஸ்ய சஸ்வத் தரித்ரஸ்ய சமிருத்தி ஹேதுஹு மகாவிபூதேஹே அவிலோகதோன்யஹ நவோபபத்யேத யதூத்தமஸ்ய. இது அத்தனையும் எதனால் கிடைச்சதுன்னா கிருஷ்ணனுடைய தரிசனத்தால் கிடைத்தது. ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1, பகவானை நாம் தரிசித்து விட்டோம் என்றால் அந்த தரிசனம் வீண் போகாது, அதற்கான பலன் கிடைத்தே தீரும். அப்போ கை மேலே பலன் கிடைக்கலன்னு நினச்சேன், ஆனால் வீடு நிறைய பலன் கிடைச்சுடுத்து. அப்போ பகவானை எப்போது தரிசித்தாலும் பலன் கிடைக்காம போகாது. ஏன்னா திடீர்னு தங்கமழை என் வீட்டில் பொழியணும்னு என்ன அவசியம்? தங்கமழை பொழிஞ்சிருக்குன்னா இது நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம். அப்போ தரிசனம் வீண் போகவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன புரிஞ்சுட்டாரா? பகவானுடைய கருணை எவ்வளோ வசதினா, நாம் ஒரு சின்ன பொருள் பகவானுக்கு கொடுத்தாலும் ஆஹா இவ்வளோ பெருசு கொடுத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுவானா. ஆனால் அவர் நமக்கு பெருசாக அனுகிரகம் பண்ணாலும் நான் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லிடுவாராம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. நன்வப்ருவாணோ திசதே சமக்ஷம் யாச்சிஷ்ணவே பூரியபி பூரி போகா பர்ஜன்யவத் ஸ்வயம் ஈக்ஷமானஹா தாசார்ஹ காணாம் ரிஷப சகாமே. பகவான் நாம ஒரு சின்ன பொருள், ஒரு கைப்பிடி அவல் கொடுத்தா என் பக்தன் எனக்காக ஒரு கைப்பிடி அவல் கொடுத்தாம்பானாம். இவனுக்கு வீட்டையே அமராவதி பட்டணமாக மாற்றிட்டு, நான் ஒன்றும் குச்சேலருக்கு பெருசாக பண்ணலை, அவன் வீட்டில் மட்டும் கொஞ்சோண்டு செல்வம் கொடுத்தேன் மாமன். அதனால தான் என்ன பண்ணானா, இந்த செல்வத்தை பகவான் குச்சேலர் கையில் கொடுக்கலையாம். குச்சேலர் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த செல்வத்தை அவர்கிட்டையே கொடுத்து விட்டுருக்கலாமா இல்லையா? ஒரு 4 வண்டியை கொடுத்து, ஏன் 4 வண்டி இல்லை 4 தேர் ஏதோ ஒன்றில் கொடுத்து ஏற்றி அனுப்பலாம் இல்லையா? இல்லை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் சொல்லாமல் விட்டார்னா குச்சேலர் புரிஞ்சுக்கிறாராம், ஏதாவது பெருசாக கொடுத்தா தான் கொடுத்தேன்னு சொல்லி காட்டணும். இந்த சின்ன பொருளெல்லாம் கொடுத்துட்டு இதை போய் கொடுத்தேன்னு விளம்பரம் போல் சொல்லி காட்டலாமா? சிச்சி, இதெல்லாம் சின்ன விஷயம். அதனால ராத்திரியில் பெய்யற மழை மாதிரி பெருமாள் பொழிஞ்சுட்டாருன்னார். அது என்ன ராத்திரியில் பொழிகிற மழைனா, எப்போ மழை பெஞ்சதுன்னு நமக்கு தெரியாது. கார்த்தால எழுந்து பார்க்கும்போது இதெல்லாம் அப்போ தான் தரையெல்லாம் நனைஞ்சிருக்கும், வீடெல்லாம் நனைஞ்சிருக்கும். ஓஹோ ராத்திரி மழை பெஞ்சிருக்கோன்னு நாம் யூகிச்சு புரிஞ்சுக்கணும். அதுபோல் பகவான் என்ன பண்ணுறான்னா, ஒத்தொத்தருக்கும், இது அவருக்கு மட்டும் இல்லை, இந்த 4 பாயிண்ட் எல்லாருக்கும் பொருந்தும். பகவானுடைய தரிசனம் வீண் போகாது. இது டேக் ஹோம் மெசேஜ் நம்பர் 1. டேக் ஹோம் மெசேஜ் நம்பர் 2, பகவான் நமக்கு நிறையா அனுகிரகம் பண்ணியிருக்கான், நாம் அதை ரியலைஸ் பண்ணலை. ஏன்னா பகவானே அப்படி தான் பண்ணுவானா, இராமடம் ஊட்டுமா போலேன்னு இது ஆச்சாரியர்கள் சொல்லுவா. இதெல்லாம் சின்ன விஷயம், இதை நான் ஏன் தெரிஞ்சு செய்யணும், நான் மறைச்சுட்டே செய்கிறேன் மாமம். அது என்ன இராமடம் ஊட்டுதல் அப்படின்னா, இதை சுவைபட ஆச்சாரியர்கள் ஒரு கதை சொல்லி விளக்குறா. ஒரு வீட்டில் ஒரு செல்ல பையன், அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லம். ஒரு நாள் அப்பா அம்மா 2 பேரோடையும் சண்டை போட்டுண்டு நான் கிளம்பி போகிறேன்னு போயிட்டான். அந்த காலத்தில் ஒரு சத்திரம், அந்த சத்திரத்தில் போய் ராத்திரி தங்கிட்டான். இவனுக்கும் ராத்திரி டிஃபன் மல்லிகைப்பூ இட்லியும் மணக்கும் சாம்பாரும் கொடுத்தா தான் சாப்பிடுவான். ஆனால் அங்கே பழைய சாதம் தான் போடுவா. அந்த பழைய சாதத்தை இவன் சாப்பிட மாட்டான். அது இவன் அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இப்போ பையன் அம்மாட்ட கோச்சுன்னு இருக்கான். அம்மா சத்திரத்துக்கு போய் மல்லிகைப்பூ இட்லி மணக்கும் சாம்பார் கொடுத்தா சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அதனால் அம்மா என்ன பண்ணாலாம், அந்த சத்திரத்துக்கு கொல்ல வழியாக போய் சமயக்காரரை பார்த்து மல்லிகைப்பூ இட்லி மணக்கும் சாம்பாரை கொடுத்து, இதை என் பையனுக்கு கொடுங்கோ, நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்கோ, நீங்களாக கொடுக்குறாப்புல கொடுங்கோன்ட்டாலாம். இவரும் கொண்டு போய் அந்த இட்லி சாம்பாரை பையனுக்கு கொடுத்தாராம். அவன் சாப்பிட்டானா. இந்த அம்மா ரகசியமாக ஜன்னல் வழியாக நின்று அதை வேடிக்கை பார்த்து ஆனந்தப்பட்டாளாம். அந்த தாய் தான் பகவான். யாரோ ஒருத்தர் மூலமாக நமக்கு கொடுத்துட்டு எங்கேருந்தோ ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்து ஆனந்தப்பட்டு இருக்கான். அப்படித்தான் இங்கும் எனக்கு கல்மழை, இந்த தங்கமழையை பொழிந்தான், பொன்மழையை பொழிந்தான் என்று சந்தோஷப்பட்டாராம் குச்சேலர். இது பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து டேக் ஹோம் மெசேஜ் பாயிண்ட் நம்பர் 3.
கிஞ்சித் கரோதி உர்வபி யத் ஸ்வதத்தம் சுஹிருத் கிருதம் பல்குவபி பூரிகாரி மயோபநீதாம் பிருதுகைக மிருட்டிம் பிரத்யக்ரஹி பிரீத்தியுதோ மகாத்மா. ஆனால் இந்த பக்தன் எது கொடுத்தாலும் அதை இவ்வளோ பெருசுன்னு பகவான் நினைக்கிறானே, இப்படிப்பட்ட தாராள மனம் கொண்ட பகவானுக்கு காலம் முழுக்க நாம் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இவனுடைய கருணைக்கு, இவன் செய்த அருளுக்கு சும்மா கொஞ்சம் கைங்கரியம் பண்ணுறேன், கொஞ்ச நாள் பண்ணுறேன்னா போதாது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமையாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று தஸ்யைவமே சௌஹிருத சக்கிய மைத்ரி தாஸ்யம் புனர் ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விஷஜதஸ்தத் புருஷ பிரசங்கா. அதனால அடியனுக்கு சத் சங்கம், இது போன்ற அடியார்களோடு எப்போதும் அடியன் கூடி இருக்கணும். நான் எடுக்கக்கூடிய பிறவிகள் தோறும் அவர் எனக்கு மோட்சம் கொடுக்கட்டும், அது அப்புறம் பிறவியை எடுத்தாலும் பிறவிகள் தோறும் அந்த பகவானுக்கு அடியேன், அந்த பகவான் எனக்கு சுஹிருத்தா சகாவா மித்திரனா இருக்கணும். என்னப்பா 3 ஒன்று தானே? சுஹிருத்தா சகாவா மித்திரனா இருக்கணும் பகவான். சுஹிருத்துனா நண்பன், சகானா நண்பன், மித்ரன்னா நண்பன். ஆனால் வித்தியாசம் இருக்குது. சான்ஸ்கிரிட் இஸ் ஏ மேஜிக்கல் லாங்குவேஜ், லாஜிக்கல் லாங்குவேஜ். சுஹிருத்துனா வெல்விஷரான நண்பர்னு அர்த்தம். நமக்கு நண்பர்கள்லேயே சில பேர் என்ன பண்ணுவா, டி நீ இந்த வழியில் போடா உனக்கு நல்லது நடக்கும்னு வழிகாட்டுறா பாருங்கோ. வழிகாட்டும் நண்பனுக்கு சுஹிருத்துன்னு பேர். சகானா நம் இன்ப துன்பத்தை ஷேர் பண்ணிக்கக்கூடிய நண்பன். ஒரு இன்ப துன்பம் எதாக இருந்தாலும் அவன்கிட்ட சொன்னால் நம்ம மனசு ஆறுதலாக இருக்கும், அவனுக்கு சகான்னு பேர். மித்திரம்னா மிதாத்து திராயத்தை மித்திரம், ஆபத்தில் ஓடி வந்து யார் காப்பாற்றுறானோ அவனுக்கு மித்திரன்னு பேர். அதனால வழிகாட்டும் நண்பனுக்கு சுகிருத்துன்னு பேரு, இன்ப துன்பத்தை பகிரும் நண்பனுக்கு சகான்னு பேரு, ஆபத்தில் உதவும் நண்பனுக்கு மித்திரன்னு பேரு. இந்த 3ஆவும் எனக்கு கிருஷ்ணன் எல்லா ஜென்மத்திலையும் இருக்கணும். ஆனால் அடியேன் அவனுக்கு நண்பனா இருக்க மாட்டேன். தாஸ்யம் புனர் ஜன்மனி ஜன்மனி சியாத். அடியன் தாசனா தொண்டனாக இருந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். இது டேக் ஹோம் மெசேஜ் நம்பர் 3. நம்பர் 1, நாம் சின்னதாக கொடுத்தாலும் அவர் பெருசாக எடுத்துக்கிறார், அவர் பெருசாக கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்கிறார். நம்பர் 2, அவ்வளோ பெருசாக கொடுக்கறத யாருக்குமே தெரியாமல் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நமக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு போயிடுறார். நம்பர் 3, அவருக்கு எல்லா ஜென்மத்திலையும் கைங்கரியம் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கோம். டேக் ஹோம் மெசேஜ் நம்பர் 4, பக்தாய சித்திரம் பகவான் ஹி சம்பதா ராஜ்யம் விபூதிர்ன சமர்த்தயத்யஜா அதீர்க போதாய விசக்ஷணஸ்வயம் பஷ்யன் நிபாதம் தனினாம் மதோத்பவம். எல்லா பக்தர்களும் கேட்டதும் பகவான் செல்வத்தை கொடுக்கறது இல்லையே. குச்சேலரை குபேரன் ஆக்கினா ஓவர் நைட்டில், இது போல் எல்லாரையும் ஆக்கின மாதிரி தெரியலையேன்னு சிலர் கேட்பா. குச்சேலர் சொல்கிறார், அதுவும் பகவான் செய்த அனுகிரகம். ஏன்னா இவனுக்கு ஓவராக செல்வத்தை கொடுத்தா செல்வத்தில் மயங்கி பகவானை மறந்துடுவான். அப்போ முதல்ல பக்குவத்தை கொடுக்குறான் பகவான், பக்குவம் வந்தப்புறம் செல்வத்தை கொடுக்குறான். அதனால எல்லாமே பகவான் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்கிறான் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன். அப்போ இவ்வளவு நாள் என்னை பக்குவப்படுத்தியிருக்கான், பக்குவம் வந்தப்புறம் அவனே செல்வத்தை கொடுத்துருக்கான். இதுதான் டேக் ஹோம் மெசேஜ் நம்பர் 4. இதை புரிஞ்சுட்டாரான் குச்சேலர். புரிந்து கொண்டு இத்தனை செல்வம் இருந்தாலும் அதை தன் செல்வம்னு நினைக்காமல் இது பகவான் கொடுத்த பிரசாதம் என்று புரிந்து கொண்டு செல்வத்தில் பற்று வைக்காமல் அந்த செல்வத்தை கொடுத்த திருவுக்கும் திருவாகிய செல்வமான பகவான்கிட்ட ஈடுபாட்டை வளர்த்தார். இத்தம் யவசிதோ புத்தியா பக்தோதீவ ஜனார்தனே விஷயா ஜாயயாத்யக்ஷன்னு புபுஜே நாத்திலம்பட்டஹா. அதனால இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அந்த தாமரை இலை தண்ணீர் போல அவரும் இந்த செல்வத்தை கொண்டு வாழ்ந்தார். மனைவியோடு இவருக்கு எத்தனை குழந்தைகள்ங்கிறத பற்றி சொல்லலை, அது ஒரு கதை. எல்லாரும் சொல்கிறா 27 குழந்தை, 27 நட்சத்திரம் பேர் வச்சார். அப்படி பாகவதத்தில் இல்லை. அவர் இல்வாழ்க்கை எப்படி தர்மப்படி வாழணுமோ அப்படி அந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்தார். அஃப்கோர்ஸ் குழந்தைகளும் பிறந்திருப்பார்கள்னு நாம் புரிஞ்சுக்கிறோம், ஸ்பஷ்டமான பிரமாணங்கள் இல்லை. இப்படி அந்த வாழ்க்கை வாழ்ந்து அத்தோடு பக்தியிலே ஈடுபட்டு பகவானுடைய அனுகிரகத்தாலே அந்த பிறவி முடிவில் மோட்சமும் பெற்றார் குச்சேலர். தஸ்யவை தேவதேவஸ்ய ஹரேர் யஜ்ஞபதே பிரபோஹோ பிராமணா பிரபவோ தெய்வம் நதேபியோ வித்யதே பரம். இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, வேதம் படித்தவாழ தனக்கும் தெய்வமாக கருதி பகவான் கௌரவிப்பான் என்பதை நாம் உணர்கிறோம். ஏவம் ச விப்ரோ பகவத் சுகிருத்ததா திருட்வா ஸ்வபக்தைர் அஜிதம் பராஜிதம் தத்யான வேகோத் கிரதிதாத்ம பந்தனஹா தத்தாம லேபே சிரத சதாம் கதிம். இப்படி பகவானையே தியானித்து அந்த செல்வத்தை பகவானுடைய பிரசாதமாக கருதி அந்த கைங்கரிய ஸ்ரீயா பகவானுடைய தொண்டுக்கு பயன்படுத்தி குச்சேலரும் அவருடைய தேவிகளும் மோட்சத்தை விரைவாக அடைந்தார்கள் என்பது சரித்திரம். இந்த குச்சேல சரித்திரத்தை கேட்டவாளுக்கு என்ன பலன்? என்ன பலன்?
அவளுக்கும் செல்வம் நிறையுமா? அந்த செல்வம் பகவான் கொடுக்கும்போது கொடுப்பார். அதை விட முக்கியமாக மோட்ச செல்வம் கிடைக்கும்னு தான் சுகபிரம்மம் பலன் சொல்கிறார். குச்சேலர் சரித்திரம் கேட்டவாளுக்கு என்ன பலன்னா, ஏதத் பிரம்மண்ய தேவஸ்ய சுத்வா பிரம்மண்யதாம் நரஹா லப்தபாவோ பகவதி கர்மபந்தாத் விமுச்சியதே. இந்த குச்சேலர் சரித்திரத்தை கேட்டவர்கள் எல்லா கர்ம பந்தம், பாப புண்ணியங்கள், முன்வினைகள் என்னும் பந்தங்களில் இருந்து விடுபட்டு அவ அத்தனை பேரும் முக்தி அடைவார்கள், முக்தியை பெறுவார்கள். முக்தி பெறும் வரை பூலோகத்தில் வாழும்போது அதற்கு என்ன கைங்கரிய ஸ்ரீ வேணுமோ அதையும் பெற்று நல்வாழ்வு வாழ்வார்கள்னு சொல்லி பூர்த்தி பண்றார். இந்த குச்சேலர் சரித்திரத்தின் மூலம் நாம் என்ன புரிஞ்சுட்டோம்னா, பகவான்கிட்ட போய் எனக்கு பணம் கொடு, காசு கொடு, செல்வம் கொடுன்னு நாம் கேட்டுட்டே இருக்க வேண்டாம். எனக்கு எதை கொடுக்கணுமோ நீயா பார்த்து கொடுன்னு அவன் பொறுப்பில் விட்டுட்டா போதும். எதை கொடுக்கணுமோ அவன் கொடுத்துருவான். நம்மக்கிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நாம் போய் இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். இல்லை ரொம்ப கெட்டிக்காரன்னா அவர்கிட்ட போய் நீ உன்னையே கொடுன்னு கேட்டுடலாம். அதை அவர் சந்தோஷமாக கொடுத்துருவார். இதைத்தான் திருக்குடந்தையில் 6வது ஆழ்வான் உணர்த்துறார். இதை கும்பகோணத்தில் உபன்யாசம் பண்ணுறான் இல்லையா, இது ரொம்ப பொருத்தம். ஏன்னா இன்னைக்கு திருக்குடந்தை 6வது ஆழ்வான் சார்கபாணியை சேவிச்சேன்னா அவரை சுற்றி 33 தேவர்களும் நிற்கிறார். திரிம்ஷத் திரிகோட்டி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்தத சேவியமானம் அம்போஜ சம்பவ சதுர்முக கீயமானம். ஏன் இவரை சுற்றி 33 தேவர்கள் நிற்கிறான்னா, அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அமிர்த சார்தூலம்ங்கிற துதியில் சாதிக்கிறார். யஸ்மின் மந்தர பர்வதஸ்ய வகனம் சாக்கம் சமைர் மந்தனம் பூயச்சாக்கிரமணம் பலஸ்ய ச மதேர்தானம் துஷாமர்தனம் இத்யேவம் திஷனான்விதைஷ்ச விபுதைஹி நாஸ்மாபிரபியர்த்திதம் நஸ்வாமின் அமிர்தம் பவேதி விபுதைஹி யத்தர்ஷிபிஸ்தப்யதே. இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், தேவலோகத்துக்கு தேவாமிர்தம் வேணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் கேட்டா, பெருமாளே கூர்மமூர்த்தியை அவதாரம் பண்ணி மந்தரமலையை முதுகில் சுமந்தார். அப்புறம் அவரே வாசுகியை கொண்டு வந்து கயிறா சுற்றி தேவர்களை வால் பகுதியிலும் அசுரர்களை தலைப்பகுதியிலும் நிறுத்தினார். அதுக்கப்புறம் அந்த மலைக்கு மேலேயும் பெருமாளே 200 வடிவத்தோடு அமர்ந்து அதை தாங்கி பிடித்தார். அதுக்கப்புறம் அந்த பெருமாளே தன்வந்தரியாக அவதாரம் பண்ணி அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அசுரர்களை மயக்குவதற்காக அவரே மோகினி அவதாரம் பண்ணி அசுராலை மயக்கி தேவர்களுக்கு அமுதத்தை வாங்கி கொடுத்தார். இவ்வளோ கட்டப்பட்டு தாங்களும் கட்டப்பட்டு பெருமாளையும் போட்டு கட்டப்படுத்தி தேவர்கள் இந்த அமுதத்தை வாங்கி சாப்பிட்டாலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தா உப்பு கரிச்சு தான். அது வெறும் உப்புச்சாரம் அந்த அமுதம். தேவர்கள் பார்த்தாலாம், இந்த உப்புச்சாராகிய இந்த அமுதத்துக்காகவா நாமும் கட்டப்பட்டு இந்த பெருமாளையும் இவ்வளோ கட்டப்படுத்தினோம். அதுக்கு அமுதத்தை கொடுத்த பெருமாளே அமுதத்தை விட இனிமையா இருக்காரே. அமுதம் அமரர்கட்கு இந்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால் அமுதினும் ஆற்ற இனியன் நிமிர்திரை நீழ்கடலானே. பேசாம இந்த பெருமாள்கிட்ட போய் நீயே அமுதமாயிடுன்னு கேட்டிருந்தா இந்த ஆறாத அமுதம் திகட்டாத அமுதம் பெருமாளே கிடைச்சிருப்பாரே. இந்த அமுதத்துக்காக ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே. சிந்திச்சாலாம் தேவர்கள். பெட்டர் லேட் தேன் நெவர். எங்களுக்கு இந்த தேவாமிர்தம் வேண்டாம், 6வது அமுதம் வேணும்னு முடிவு பண்ணாலாம். எங்க கிடைக்கும்னு பார்த்தா கும்பகோணம் என்ற குடத்துக்குள்ள, கும்பகோணம்னா குடமூக்குன்னு அர்த்தம். இந்த குடத்துக்குள்ள 6வது அமுதமா சார்கபாணி பெருமாள் இருக்கார். நேரா கர்ப்ப கிரகத்துக்குள்ள 33 தேவர்களும் வந்து எங்களுக்கு தேவாமிர்தம் வேண்டாம், இந்த 6வது அமுதம் தான் வேணும்னு பெறுகின்றிருக்கா. அப்போ தேவாமிர்தம்ங்கிறது மற்ற செல்வத்தை குறிக்கிறது, 6வது அமுதம்ங்கிறது பகவானை குறிக்கிறது. எனக்கு நீ 6வது அமுதத்தை கொடுன்னு கேட்டாலே எல்லா அமுதமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இதோடு குச்சேலர் சரித்திரமாகிய அமுதத்தை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் ருக்மிணி கல்யாணம், மங்களகரமான சரித்திரம், பரம பவித்திரம், பரம பாவனமான. ஓகே, ருக்மிணி கல்யாணம் நாளை இருக்கு. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் அவர் சேதினிபுரம் பாஸ்கர பாகவதர் அவர்கள் இப்போது உங்களிடம் 5 நிமிடங்கள் அவர் உரையாற்றுவார். நாளைக்கு ருக்மிணி கல்யாணத்தில் ஒரு கேள்வி, டெய்லி ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்லிட்டோம் இல்லையா. நாளைக்கு ருக்மிணி கல்யாணத்தில் என்ன கேள்வினா, ருக்மிணிக்காக கிருஷ்ணனிடம் தூது போனவர் யார் என்ற கேள்விக்கான பதிலோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.